வணக்கம். யூரோப் ஸ்டடி சென்டர் வழங்கும் என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவருக்கும் அன்போடு வரவேற்பது வசந்த் சுப்ரமணியன். இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் SSM காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், சாய் இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஹெர்பலயா டயபெட்டரைஸ் மற்றும் பெரியார் மணியம்மை யூனிவர்சிட்டி. நமது நிகழ்ச்சியில் அன்றாடம் கல்வி சம்பந்தமான ஆலோசனைகளை சிறந்த முறையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கல்வி ஆலோசகர்கள் அதற்கான ஆலோசனைகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதேபோல் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொண்டு உங்களது கேள்விகளை கேட்கலாம். கீழே கொடுக்கப்பட்டிருக்கின்ற தொலைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்களது கேள்விகளை நேரலையில் நிகழ்ச்சியில் முன்வைக்கலாம். அதற்கான ஆலோசனைகள் வழங்கப்பட இருக்கின்றன. அதேபோல் ஃபேஸ்புக்கில் என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் என்று தமிழிலோ ஆங்கிலத்திலோ டைப் செய்து கமெண்ட்ஸ் வாயிலாகவோ மெசேஜஸ் வாயிலாகவோ உங்களது கேள்விகளை பதிவு செய்யலாம். ஹேஷ்டாக் என்ன படிக்கலாம் என்று சேர்த்து எழுதி உங்களது கேள்விகளையும் நீங்கள் பதிவு செய்யலாம். உங்களது கேள்விகளுக்கு விளக்கம் அளிப்பதற்காக இங்கு அரங்கத்திற்கு மெட்ராஸ் யூனிவர்சிட்டி முன்னாள் துணைவேந்தர் டாக்டர் ராமச்சந்திரன் இங்கு அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். அதேபோல் சேலத்திலிருந்து கல்வி ஆலோசகர் திரு ஜெயபிரகாஷ் காந்தி அவர்கள் நேரலையில் நமது நிகழ்ச்சியில் இணையவிருக்கிறார். அவரும் கூட கல்வி ஆலோசனைகளை இன்று வழங்கவிருக்கிறார். ஃபேஸ்புக்கில் கூட ஏகப்பட்ட கேள்விகள் கேட்கப்பட்டு அப்படியே இருக்கின்றன. அந்த கேள்விகளுக்கான பதில் மொத்தத்தையும் இன்று பார்த்து விடலாம். முதலில் நிகழ்ச்சிக்கு செல்லலாம். டாக்டர் ராமச்சந்திரன், பிஇ கவுன்சிலிங் நெருங்கிக்கிட்டு இருக்கிற இந்த சமயத்திலையும் கூட மாணவர்களுக்கு இன்னும் ஏகப்பட்ட சந்தேகங்கள் கவுன்சிலிங் பற்றி இருக்குது. குறிப்பாக டிபார்ட்மெண்ட்ஸ் சூஸ் பண்ணுறதுலே அவங்களுக்கு சந்தேகம் இருக்குது. ஸோ இதெல்லாம் எப்போ சார் கிளியர் பண்ணுறாங்க மாணவர்கள்? சூஸ் பண்ணதுக்கு அவங்களுக்கு நிறைய அவகாசம் இல்லை. அவங்க இப்போது டிசைட் பண்ணி ஏற்கனவே அவங்க அப்ளிகேஷனை இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க. அதாவது அப்ளிகேஷன்ஸ் 3 சாய்ஸஸ் கேட்டிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் சாய்ஸ், செகண்ட் சாய்ஸ், தேர்ட் சாய்ஸ்னு. ஸோ அந்த சாய்ஸ் படி அவங்க தே கேன் ப்ரொசீட். ஃபர்ஸ்ட் சாய்ஸ் இன் கேஸ் அவங்களுக்கு இடம் இல்லைன்னா தே கேன் கோ ஃபார் செகண்ட் சாய்ஸ். இன் கேஸ் செகண்ட் சாய்ஸ் கூட அவங்க கிடைக்கலன்னா தேர்ட் சாய்ஸ் போகலாம். பட் அஸ் ஆஃப் நவ் plenty ஆஃப் சீட்ஸ் அவைலபிள். நிறைய சீட் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி அவங்க கேட்கக்கூடிய குரூப் கிடைக்கிறதுக்கு 99% சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த வருஷம் சேர்க்கை கம்மி அப்படிங்கிறது ஒரு காரணம். அப்ளிகேஷன்ஸே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதனால் அவங்க கண்டிப்பாக இடம் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி மாணவர்களுடைய சேர்க்கை குறையும் போது கல்லூரி நிர்வாகம் இந்த விஷயங்களை எப்படி எடுத்துக்க போகிறாங்க சார் இனிமேல்? இது ஒன்று அட்வான்டேஜும் இருக்குது, இன்னொன்று டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. அதாவது இப்போ நமக்கு மாணவர்கள் சேர்க்கை குறைஞ்சதுன்னா ஆசிரியருக்கு நிறைய கவனம் செலுத்த முடியும். ஒவ்வொரு இண்டிவிஜுவல் மேலே அவங்க கவனம் செலுத்த முடியும். அது அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா அவங்களோட ஃபீஸ் கம்மியாததுனால அவங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு மேனேஜ்மெண்ட்டுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சரி சார், தொடர்ந்து பேசலாம். MBBS ரேங்கிங்கும் நேற்று வந்திருக்கு. அது சம்பந்தமாக ஏகப்பட்ட கேள்விகள் மாணவர்கள் கேட்டுக்கொண்டு இருப்பதாகவும் ஒரு தகவல். அதை பற்றி இப்பொழுது பேசலாம். திரு ஜெயபிரகாஷ் காந்தி, நேற்று MBBS ரேங்கிங் வந்த சம்பந்தமாக மாணவர்கள் இன்னும் பல்வேறு அளவில் குழப்பத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலும் வந்திருக்கு. ஸோ எதனால் மாணவர்களுக்கு இந்த குழப்பம்? இல்லை, குழப்பம் அப்படின்னு சொல்கிறத விட ஒரு ஆங்ஸைட்டி சார், கிடைக்குமா இல்லையான்னு. ஏன்னா மெடிக்கலுங்கிறது ஒரு ட்ரீம் எல்லாத்துக்குமே. பட் ஒன்று ஆச்சரியமான விஷயம் சார், இப்போ ஈவன் கோர்ட்டில் சில ஸ்டூடெண்ட்ஸ் போயிருக்காங்க. லாஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க, எங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு. லாஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 4000 பக்கம் அப்ளை பண்ணியிருக்காங்க. பட் எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கு ரொம்ப 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 கம்மி ஸ்டூடெண்ட்ஸ். லாஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட கம்மி. அது உதாரணத்துக்கு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லலாம். உதாரணத்துக்கு போன வருஷம் பிசிக்கு 198.25 கட் ஆஃப், அதுலேயே சில பேர் தான் கிடைச்சது. உதாரணத்துக்கு 198 எடுத்துக்கோங்க. போன வருஷம் 198ல் 314 பேர் இருந்தாங்க. அந்த 314 பேருக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கல. பட் இந்த வருஷம் 198ல் எத்தனை பேர் இருக்காங்கன்னு அப்படின்னு பார்க்கும்போது 198ல் நீங்கள் பார்த்தீங்கன்னா 200 பேர் தான் இருக்காங்க. ஸோ இந்த வருஷம் ஸ்டூடெண்ட் போன வருஷம், ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்பெக்டட் அப்ளைட் லெஸ் கம்பேர்ட் டு லாஸ்ட் இயர். லாஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட கம்மியாக தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் கட் ஆஃப் கண்டிப்பாக 1 மார்க் குறையுது. போன வருஷத்துக்கு இந்த வருஷம் மெடிக்கல் கட் ஆஃப் வில் ரெடியூஸ் பை 1 மார்க். அந்த 1 மார்க் குறையறதை வச்சே மாணவர்கள் முடிவு செஞ்சிட முடியுமா சார், யாராரு கிடைக்கும் யாராரு கிடைக்காது அப்படிங்கிறது? கண்டிப்பா ஓரளவுக்கு முடிவு செஞ்சிடலாம் சார். அதுக்கு நம்ம ஒன்று சொல்லலாம். ஓசியா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு 198.5 198.25ல சில பேர் கிடைக்கும். ஓசியில் 198.5 கண்டிப்பாக கிடைக்கும். 198.25ல சில பேர் கிடைக்கும். 198.25 அதாவது பிசி பார்த்தீங்கன்னா 197.25 கண்டிப்பாக கிடைக்கும். பிசி 197.25. அதே 197 சில பேர் கிடைக்கும் பிசியில். பிசி முஸ்லீமில் அப் டு 196.25. எம்பிசியில் 196.5 கண்டிப்பாக கிடைக்கும். எஸ்சியில் 193.5. ஸோ கம்பேர்ட் டு லாஸ்ட் இயர் 1 மார்க் குறைஞ்சிருக்குங்க. இன்ஜினியரிங் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆங்ஸைட்டி இதெல்லாம் அவங்க தாண்டி வந்துட்டாங்களா, இல்லை இனிமேல் தான் அவங்களுக்கு இருக்குதா சார் இந்த மாதிரி?
இனிமேல் ரேங்க் வந்த பிறகு கண்டிப்பாக ஆங்ஸைட்டி இருக்கும் சார். பட் இன்ஜினியரிங்கில் கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் பெர்ஃபார்ம்டு வெல். இந்த ரேங்க் போட்ட பிறகு தான் எப்படி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பயாலஜி பெர்ஃபார்மன்ஸ், அதாவது மெடிக்கல் குரூப் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸுடைய பெர்ஃபார்மன்ஸ் கம்பேர் பண்ணும்போது இன்ஜினியரிங் பெர்ஃபார்மன்ஸ், அதாவது மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி குரூப் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பெர்ஃபார்மன்ஸ் ஃபென்டாஸ்டிக். ஏன்னா மேக்ஸில் மார்க் நிறைய வாங்கியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இன்ஜினியரிங் கட் ஆஃப் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது டாப் லெவலில். எப்படியும் சீட்ஸ் கம்மியாக தான் இருக்குது சார். இப்போ வைஸ் சான்சலர் சார் சொன்ன மாதிரி சீட்ஸ் ஏகப்பட்ட சீட்ஸ் வேக்கண்ட்டாக இருக்க போகுது. ஸோ அது கீழே லோயர் லெவலில் கட் ஆஃப் வந்து குறையும். பட் டாப் லெவலில் கண்டிப்பாக இன்ஜினியரிங்கில் கட் ஆஃப் ஜாஸ்தியாகும். அதுவும் 190 to 200 அவங்க தான் ரொம்ப ஆங்ஸைட்டியாக இருப்பாங்க. எந்தெந்த டாப் காலேஜஸ் கிடைக்கும் அப்படின்னு ஒரு பெரிய ஆங்ஸைட்டி அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். பட் ரேங்க் வந்த பிறகு ஓரளவுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். சரி, தொடர்ந்து பேசலாம். ஃபேஸ்புக்கில் ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் மாணவர்கள் முன்வைத்துக்கிட்டே இருக்காங்க. அடுத்து ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். கௌதம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. மை கட் ஆஃப் இஸ் 198.75. ஐ வுட் லைக் டு சூஸ் சிஎஸ்சி. டு யூ திங்க் திஸ் இஸ் அ குட் டிசிஷன்? வாட் காலேஜஸ் கேன் ஐ கெட் இன் கவுன்சிலிங் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு டாக்டர் ராமச்சந்திரன். 198.75 எடுத்த ஒரு மாணவரால் கூட வந்து சிஎஸ்சி எடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகத்தில் கேட்குறாரு. கண்டிப்பாக அவர் சிஎஸ்சி எடுக்கலாம். அவர் கண்டிப்பாக அண்ணா யூனிவர்சிட்டி தான் கிடைக்கும். இதை தாண்டி வந்து அவருக்கு வந்து மெக்கானிக்கல், சிவில், இசி இது கூட கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு. எல்லாமே கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் கூட கமிங் இன் டாப் 100 ஸ்டூடெண்ட்ஸ் ஆனால் கண்டிப்பாக வந்துடுவாங்க. சுற்றி இருக்கிறவங்க வந்து ஏன் சிஎஸ்சி போகிற வேறு ஏதாவது எடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவங்களுடைய குழப்பம் அடைய வைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி சமயங்களில் இவர் எப்படி சார் டெசிஷன் சூஸ் பண்ணுறது? அதான் நான் சொன்னேன், எல்லா பிரான்ச்சஸுக்குமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ராமிசிங் ஃபியூச்சர் இருக்குது, ப்ரொவைடட் இஃப் யூ ஆர் அப்டேட்டிங் கான்ஸ்டன்ட்லி. அது மாதிரி சிஎஸ்சி எடுத்தால் கூட அந்த ஃபீல்டு என்னென்ன இது இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கோ அது படிக்கும்போது பீயிங் அ பிரைட் ஸ்டூடெண்ட் யூ கெட் அ குட் ஜாப். அப்சல்யூட்லி தேர் நீட் டு பி லைக் நோ டவுட். ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். அதற்கு முன்பாக திண்டுக்கல்ல இருந்து தேவேந்திரன் என்ற ஒரு நேயர். வணக்கம் தேவேந்திரன், உங்கள் கேள்வி. வணக்கம் சார், நான் திண்டுக்கல்ல இருந்து தேவேந்திரன் பேசுகிறேன். வாங்க, உங்கள் கேள்வி என்ன? நான் டிப்ளமோ ட்ரிபிள் முடிச்சிருக்கேன். சரி. அடுத்து நான் இன்ஜினியர் பிஇ வந்து டைரக்ட் கேண்டில் போகிறேன். சரி. அப்போ டிப்ளமோவில் லாஸ்ட் இயர் வந்து 2 செமஸ்டர் மார்க் தான் கேட்டிருந்தாங்க. சரி. இந்த ஓவரால் மார்க் தான் எப்படின்னு தெரியல. சரி. அடுத்து ஏன்னா வந்து 86% எஸ்சி நல்ல காலேஜ் கிடைக்கும், அப்படி கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கும் அப்படி. சரி, தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்களுக்கான பதிலை பார்க்கலாம். திரு ஜெயபிரகாஷ் காந்தி இதற்கான பதிலை வழங்குவார். சார் கண்டிப்பாக இந்த வருஷம் அவர் சொன்ன மாதிரி மாற்றம் இருக்குது. கண்டிப்பாக வந்து ஏன்னா லாஸ்ட் இயர் வரைக்கும் 5th and 6th செமஸ்டர் பார்த்தாங்க. இந்த வருஷத்துலேருந்து 6 செமஸ்டர் மார்க்கும் அவங்க பார்க்குறாங்க. ஸோ வந்து லாஸ்ட் இயர் கட் ஆஃப் பேஸ் பண்ணி ஒரு முடிவு எடுக்கவே முடியாது. பட் வந்து கண்டிப்பாக அது ஒரு பாயிண்ட் நாங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ரிசர்ச் அனலைஸ் பண்ணும்போது இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுடைய பொசிஷன்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக லாஸ்ட் இயருக்கு இந்த வருஷம் அந்த 6 செமஸ்டருடைய மார்க் அடிப்படையில் பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு 3 to 4 மார்க் குறையறதுக்கு வாய்ப்பு நல்லா இருக்குது. பட் வந்து ஒரு நல்ல கல்லூரி, கவர்மெண்ட் கல்லூரியில் வேணும் அப்படின்னா அவங்களுடைய கட் ஆஃப் வந்து 95க்கு மேலே இருக்கணும். அதாவது ஓவரால் 1st, 2nd, 3rd, 4th, 5th, 6th எல்லாமே 95க்கு மேலே இருந்தால் தான் அவங்க கவர்மெண்ட் கல்லூரி எதிர்பார்க்க முடியும். சரி, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் ராமச்சந்திரன், இப்போ வந்து மாணவர்கள் ஏகப்பட்ட பேர் யூஜி முடிச்சிருந்தவங்க எல்லாருமே இப்போ எம்பிஏக்காக அப்ளை பண்ணுறாங்க. சில பேர் வந்துட்டு ஸோ எம்பிஏல வந்து அவங்க விருப்பப்பட்ட காலேஜஸ் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் வந்து வேறு மாதிரி கூட ஏதாவது போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இறுதி நேரங்களில் கிடைக்க முடியாத வாய்ப்பில் அவங்க வந்து சரியாக ஒரு தெரிவு செய்யணும் அப்படிங்கும் போது அவங்க எந்த அளவுக்கு கான்ஷியஸாக இருக்கணும் சார்? இப்போ உங்களுக்கு எல்லா பிஜி கோர்சஸுமே பார்த்தீங்கன்னா அவங்க டான்செட் எழுதியிருந்தாங்கன்னா அந்த ஸ்கோர் வச்சு அவங்க ட்ரை பண்ணலாம். இன்கேஸ் டான்செட் எழுதாட்டா ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில் நிறைய பிஜி கோர்ஸ் இருக்குது. அதுதான் அவங்க லைனில் என்ன லேட்டஸ்ட் கோர்ஸ்னு பார்த்து அவங்க சேர்ந்துக்கிடலாம். இப்போ பிஜி அட்மிஷன்ஸ் ஆல்சோ லைக் யூஜி அட்மிஷன்ஸ் ஆர் நாட் தட் டஃப். டான்செட் எழுதினா குட் கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ணா யூனிவர்சிட்டி போகலாம். டான்செட் எழுதாட்டா ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குது, அது அவங்க தே கேன் சூஸ் தம். அதே சமயம் 12th முடிச்சிருந்தவங்க ஓரளவுக்கு சராசரியான மதிப்பெண் எடுத்திருந்தாங்கன்னா ஒன்று இன்ஜினியரிங்கில் நல்ல சீட் கிடைக்குதா, நல்ல காலேஜில் கிடைக்குதா அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணுறாங்க. அது கிடைக்காத பட்சத்தில் லாஸ்ட் டைமில் மறுபடியும் வந்து ஆர்ட்ஸில் இதில் ஒன்றில் சேர்ந்துடுறாங்க. ஸோ அது கூட சேஃபாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. இது ஒரு சரியான முடிவாக இருக்குமா? ஆமாம், இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்ட்ஸ் டு இன்ஜினியரிங் வந்து இட் இஸ் நவ் பாசிபிள் டு கிராஸ் ஓவர். இப்போ மேத்ஸ் குரூப் எடுத்தாங்களோ இல்லை ஃபிசிக்ஸ் எடுத்தாங்களோ கெமிஸ்ட்ரி மேஜர் எடுத்தாங்கன்னா ஆஃப்டர் பிஎஸ்சி தே கேன் கம் ஓவர் அகெயின் பேக் டு இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம். இன்கேஸ் அவங்க ரொம்ப இன்ஜினியரிங் மேலே ஒரு பேஷன் இருந்ததுன்னா ஆஃப்டர் பிஎஸ்சியுமே அவங்க என்ன வேணால் பண்ணிக்கலாம். இதில் நிறைய டிப்ளமோ கோர்சஸ் இருக்குது இன் இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம். அதுவும் இட் இஸ் ஓப்பன் ஃபார் த பிஎஸ்சி கிராஜுவேட்ஸ், அதை கூட அவங்க எடுத்துக்கலாம். சரி, தொடர்ந்து பேசலாம். அடுத்தபடியாக திண்டுக்கல்ல இருந்து சிவா என்ற ஒரு நேயர். வணக்கம் சிவா, உங்கள் கேள்வி. சார் 3 கொஸ்டின் இருக்கு சார். சுருக்கமாக. இந்த சிவில் அண்ட் மெக்கானிக்கல் இது ரெண்டுல எது பெஸ்ட்? அப்புறம் சிவில் அண்ட் மெக்கானிக்கல் படிச்சுட்டு இந்த 2 பேருக்கு எந்த மாதிரியான வேலைகள் பார்க்கலாம்? சரி. அப்புறம் மாஸ்டர் டிகிரி சிவில் அண்ட் மெக்கானிக்கல் முடிச்சுட்டு எம்இல வந்து எந்தெந்த கோர்ஸ் பண்ண முடியும் அந்த மாதிரி சொல்லுங்க சார். சரி, தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்கள், இதற்கான பதிலை பார்க்கலாம். திரு ஜெயபிரகாஷ் காந்தி இதற்கான பதிலை வழங்குவார்.
சார் அதாவது சிவில் மெக்கானிக்கல் போத் இஸ் குட் ஆப்பர்ச்சுனிட்டி. பட் சிவில் எடுக்கல தப்பு கிடையாது. எப்பவுமே நான் சொல்லுவேன், இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் கல்லூரிக்கு ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் கொடுங்க. அதில் சிவில் மெக்கானிக்கல் இப்போ நீங்கள் வந்து நான் இப்போ சார் சொன்ன மாதிரி இனிமேல் வந்து இப்போ வைஸ் சான்சலர் கரெக்டாக சொன்னார், ரொம்ப அருமையாக சொன்னார். இனிமேல் அப்டேட் பண்ணால் தான் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்கள் படிக்கிற ஃபீல்டு என்னென்ன, இப்போ சிவில் படிக்கிறீங்கன்னா இப்போ என்னென்ன ப்ராஜெக்ட் வருது, இப்போ சிவிலில் பார்த்தீங்கன்னா எலிவேட்டட் ஹைவே இருக்குது, புல்லட் ட்ரெயின் இருக்குது, ஸ்மார்ட் சிட்டிஸ் இருக்குது. அந்த மாதிரி ப்ராஜெக்ட்டுக்கு என்னென்ன டெக்னாலஜி வேணும் அது நம்ம படிக்கும்போது நம்ம அப்டேட் பண்ணிக்கிறோம். இப்போ மெக்கானிக்கல் எடுக்கிறீங்களா, பிக்கஸ்ட் டிமாண்ட் வந்து பைப்பிங்கில் இருக்குது, வெல்டிங்கில் இருக்குது, டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்டில் இருக்குது, எனர்ஜி செக்டாரில் இருக்குது. அதுக்கு வேண்டி என்னென்ன டெக்னாலஜி என்னென்ன திறமைகள் வேணும் அது நம்ம அப்டேட் பண்ணிக்கணும். இப்போ சிவில் முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஹையர் ஸ்டடீஸ் கேட்டீங்க, சிவில் முடிச்சுட்டு யூ கேன் கோ அபவுட் ஜியோ டெக்னிக்கல் பண்ணலாம், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் பண்ணலாம், பில்டிங் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பண்ணலாம், கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம், ஓஷன் இன்ஜினியரிங் பண்ணலாம், எர்த்குவேக் சயின்ஸ் பண்ணலாம், என்வைரன்மெண்டல் பண்ணலாம், டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணலாம். நான் சொல்லிட்டே போகலாம். ஏகப்பட்ட பிரான்ச் ஆஃப்டர் சிவில் முடிச்சுட்டு எம்இ பண்ணுறதுக்கு. அதே மாதிரி மெக்கானிக்கலில் வந்து நான் ஃபஸ்ட்டு சாய்ஸ் கொடுக்குறது மெக்கானிக்கலில் வந்து எனர்ஜி இன்ஜினியரிங், அடுத்தது வந்து மேனுஃபேக்சரிங் அண்ட் சிஸ்டம் மேனேஜ்மெண்ட். இது ரெண்டுக்குமே நல்ல மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. சரி சார், தொடர்ந்து பேசலாம். கோவையிலிருந்து லதா என்ற ஒரு நிகர். வணக்கம் லதா, உங்கள் கேள்வி. சார் என் பையன் வந்து இப்ப 10th முடிச்சிருக்கான் சார். சரி. 465 மார்க்ஸ் வாங்கியிருக்கான். சரி. அவன் வந்து டிப்ளமோ வந்து மெக்கட்ரானிக்ஸ் வந்து கோயம்புத்தூர்ல டாப் காலேஜ்ல தான் சார் எடுத்துட்டான். இப்போ டிப்ளமோ முடிச்சுட்டு பிஇல வந்து என்ன படிக்கலாம், டிப்ளமோலயே வந்து அவனோட ஸ்கில்ஸ் எல்லாம் எப்படி டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் சார். தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்கம்மா, இதுக்கான பதிலை பார்க்கலாம். டாக்டர் ராமச்சந்திரன் இவங்க வந்து மெக்கட்ரானிக்ஸ் பத்தி கேட்கறாங்க. இன்னும் கூட கல்வி ஆலோசகர்கள் வந்து யூஜிலே மெக்கட்ரானிக்ஸ் போகாம யூஜில மெக்கானிக்கல் அந்த மாதிரி ஒயிட் சப்ஜெக்ட் எடுத்துட்டு பிஜில வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் இவங்க டிப்ளமோக்கே வந்து மெக்கட்ரானிக்ஸ் போகணும் அப்படின்னு இட் இஸ் பெட்டர். ஏன்னா இவங்க டிப்ளமோ மெக்கட்ரானிக்ஸ் எடுத்தாங்கன்னா இவங்க பிஇ வரும்போது ரொபாட்டிக்ஸ் எடுக்கலாம், அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஜாஸ்தி இருக்குது. ஸோ அப்போ வந்து இவங்களுக்கு பேசிக் மெக்கட்ரானிக்ஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இருக்குன்னா advanced robotics கூட டைரக்டாக போயிடலாம். I would advise him to take robotics BE directly after diploma in mechatronics. எஸ் சார், தொடர்ந்து பேசலாம். நேர்களை இன்ஜினியரிங் சேர விரும்பும் மாணவர்கள் இன்னும் கூட ஒரு தெளிவான முடிவுகளை அவர்கள் எடுக்க முடியவில்லை என்றே கல்வி ஆலோசகர்கள் கூறுகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் எந்த கல்லூரியில் எந்த படிப்பை தேர்வு செய்து படிப்பது என்பது போன்ற சந்தேகத்தை இன்னும் கூட முன்வைப்பதாகவும் தெரிய வருகிறது. ஸோ ஏன் அவர்கள் இந்த மாதிரியான ஒரு குழப்பத்திலே இருக்கிறார்கள் என்பதை பற்றிய பேசலாம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு இது யூரோப் ஸ்டடி சென்டர் வழங்கும் என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் இணைந்து வழங்குவோர் SSM காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், சாய் இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஹெர்பாலயா டயபெட்டிஸ் மற்றும் பெரியார் மணியம்மை யூனிவர்சிட்டி. நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். யூரோப் ஸ்டடி சென்டர் வழங்கும் என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் இணைந்து வழங்குவோர் SSM காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், சாய் இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஹெர்பாலயா டயபெட்டிஸ் மற்றும் பெரியார் மணியம்மை யூனிவர்சிட்டி. நிகழ்ச்சி தொடர்கிறது. இன்னும் கூட இன்ஜினியரிங் மாணவர்களால் ஏன் சரியான ஒரு கல்லூரியை தேர்வு செய்ய முடியவில்லை, ஏன் அவர்களுக்கு அந்த குழப்பம் இருக்கிறது என்பதற்கு ஒரு ஃபேஸ்புக் கொஸ்டினே உதாரணமாக இருக்கிறது. அந்த கேள்வி என்ன அப்படின்னு பார்க்கலாம். திவ்யதர்ஷினி அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. மை இன்ஜினியரிங் கட் ஆஃப் இஸ் 190.5. சஜஸ்ட் மீ பெஸ்ட் காலேஜஸ் அண்ட் கோர்சஸ் டு பி டேக்கன் அண்ட் ஐ விஷ் டு ஸ்டடி இன் சென்னை அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இன்னும் கூட 190.5 எடுத்துருக்காங்க. இப்போ கூட அவங்களுக்கு வந்து பெஸ்ட் காலேஜஸ் எதுன்னு சஜஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேட்குறாங்க. ஸோ இதற்கான பதிலை திரு ஜெயபிரகாஷ் காந்தி அவர்களும் கேட்கலாம். சார் கண்டிப்பாக 190.5க்கு அவங்களுக்கு வந்து ஃபேர்லி குட் காலேஜஸ், பிராண்டட் காலேஜஸ் வந்து கிடைக்கும். ஈவன் அதில் அவங்களுடைய ஃபஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ் கிடைக்கணும்னா அவங்களோட இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு இருக்கும். அதாவது இப்போ உதாரணத்துக்கு ஏ காலேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிடைக்கலனாலும் ஏ இன்ஜினியரிங் காலேஜ் கிடைக்கும், ஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இல்லை ஏ இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படிலாம் கிடைக்கும். ஈவன் செகண்ட் காலேஜில் படிக்கலாம். பிகாஸ் நல்ல பிராண்ட் இமேஜ் அண்ட் அக்ரிடேஷன் ப்ராசஸ் நல்லா இருந்துச்சுனாலே கம்பெனி வந்து நிறைய பேர் வராங்க. பட் என்ன கோர்ஸ் எடுக்கிறது அப்படின்னு வந்து நம்ம முடிவு எடுக்கும்போது நிறைய ஆய்வு செஞ்சு தான் எடுக்கணும். அதாவது எதில் ஃபியூச்சரில் வாய்ப்புகள் நிறையா இருக்குது, நம்ம கண்ட்ரியில் என்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் வரப்போகுது, என்ன டெக்னாலஜி நம்ம அப்டேட் பண்ண முடியும், இதெல்லாம் கொஞ்சம் ஆய்வு செஞ்சு தான் எடுத்துகிட்டு போக முடியும். இனிமேல் வந்து நான் சும்மா இன்ஜினியரிங் படித்தேன், எனக்கு மார்க் வச்சுருக்கேன், யாராவது ஜாப் கொடுப்பாங்களா? கண்டிப்பாக கிடையாது. அதனால தான் we are able to produce only 20% employable engineers. ஏன் மற்ற பேருக்கு கிடைக்க மாட்டேங்குது? மார்க் வச்சுருக்காங்க, ஏன் ஜாப் கிடைக்க மாட்டேங்குது? இண்டஸ்ட்ரி எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஸ்கில்ஸ் அவங்க டெவலப் பண்ணிக்கல. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க காலேஜை சூஸ் பண்ணும்போது எந்த காலேஜில் வந்து நல்ல சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்குது, நல்ல இண்டஸ்ட்ரீஸோட MOU இருக்குது, இதெல்லாம் ஆய்வு செய்யணும். இதுக்கு தான் சார் நிறைய டைம் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கெட் டைவர்டட் பிகாஸ் ஆஃப் சம்படிஸ் இன்ஃப்ளூயன்ஸ். அதாவது யாரோ ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க படி. நான் என்ன சொல்வேன், காலேஜில் போய் நேரில் போய் அந்த காலேஜ் ஒரு 10 காலேஜை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அந்த காலேஜில் நேரில் போய் அங்கே படிக்கிற பையன்ட்டு கேட்கணும், என்ன மாதிரி எக்ஸ்போஷர்ஸ் கொடுக்குறாங்க, என்ன மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறாங்க, என்ன மாதிரி அட்வான்ஸ் டெக்னாலஜி சொல்லிக் கொடுக்குறாங்க, என்ன மாதிரி லேப்ஸ் இருக்குது, இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்ஜினியரிங்கில். ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் ஆய்வு செய்து ஒரு நல்ல கல்லூரியை தேர்ந்தெடுக்கலாம். பட் இவங்களுக்கு வந்து 190.5க்கு நல்ல கல்லூரி கண்டிப்பாக சென்னையில் கிடைக்கும். சார், யூஜியில் வந்து கோர்சஸ் நம்ம சூஸ் பண்ணும்போது ரொம்பவே நல்லா ஆய்வு செய்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க.
அதே மாதிரி அதை எடுத்ததுக்கு அப்புறம் கூட நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 4 வருஷத்துக்கு பிறகு எந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. ஸோ எந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் இல்லாத பட்சத்தில் எந்த மாதிரியான கோர்சஸ் எடுக்க வேண்டாம் சார்? இப்போ வந்து இப்போ நான் வந்து எல்லா கோர்ஸுமே வாய்ப்பு இருக்குது, பட் சிலதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. பட் லிமிட்டட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஏரோநாட்டிக்கல், பயோடெக்னாலஜி வந்து ரிசர்ச் ஃபீல்டு, மெக்கட்ரானிக்ஸ் லிமிட்டட் ஆப்பர்ச்சுனிட்டிஸு, இது எல்லாமே கொஞ்சம் லிமிட்டட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அதே மாதிரி செகண்டரி ஆட்டோமொபைலோட மெக்கானிக்கல் எடுக்கிறது பெட்டர். இது மாதிரி வந்து செகண்டரி கோர்ஸ் வந்து எடுக்கிறதோட ஆல்வேஸ் டேக் அ பிரைமரி ஃபீல்ட், கோர் ஃபீல்டு எப்போவுமே என்னைக்கு எடுக்கிறது பெட்டர். அதாவது மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், கம்ப்யூட்டர், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், சிவில், இந்த மாதிரி கோர் ஃபீல்டு எடுக்கிறது என்றைக்குமே பெட்டர். டோன்ட் நேரோ டவுன் அது இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் த கெரியர். நன்றி சார். தொடர்ந்து பேசலாம். அதற்கு முன்பாக செங்கோட்டையிலிருந்து அசன் மைதீன் என்ற ஒரு நேயர் தனது கேள்வி கேட்கின்றார். வணக்கம் அசன் மைதீன், உங்கள் கேள்வி. ஹலோ சார், நான் டிகிரி படிக்கையா, நான் மெக்கானிக்கல் படிக்க எனக்கு குழப்பமா இருக்கு. சரி, என்னோட கட் ஆஃப் வந்து 169. நான் பிசிஎம். சரி, எனக்கு நல்ல காலேஜ் கிடைக்குமா, ஒரு கவர்மெண்ட் காலேஜ் எனக்கு கிடைக்குமான்னு ட்ரிபிள் அல்லது மெக்கானிக்கல் ரெண்டில் எது இருக்கிறது அப்படிங்கிறதுல குழப்பம் இருக்குன்னு சொல்றீங்க. தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க, இதுக்கான பதிலை பார்க்கலாம். டாக்டர் ராமச்சந்திரன், உங்களுடைய பதில். அவரோட மார்க் வந்து 170 கீழே தான் இருக்குது. அதனால் ரொம்ப நல்ல காலேஜஸ் கிடைக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடையாது. பட் செகண்ட் டயர் காலேஜஸ் கிடைக்கும் கண்டிப்பாக. ட்ரிபிளியும் கிடைக்கும், மெக்கானிக்கலும் கிடைக்கும். ரெண்டில் எது எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு சார். மெக்கானிக்கல் எடுக்க பெட்டர் நான் சொல்லுவேன். எதனால சார்? பிகாஸ் மெக்கானிக்கலுக்கு வந்து இப்போ கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஜாஸ்தி இருக்குது. ஏன்னா இப்போ மேனுஃபேக்சரிங் வில் பி எக்ஸ்பேண்டிங் நவ். இந்த ஃபியூச்சர் கம்மிங் இயர்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பேன்ஷனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது ட்ரிபிளியை விட. ஆனால் மெக்கானிக்கல் எடுத்து பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். சரி சார், தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்பாக தேனியில் இருந்து ஹசீஃப் என்ற ஒரு நேயர் தனது கேள்வி கேட்கின்றார். வணக்கம் ஹசீஃப், உங்கள் கேள்வி. குட் மார்னிங் சார். வணக்கம் சார். அக்ரிகல்ச்சர் இன்ஜினியர் படிச்சா பெஸ்ட்டாக இருக்குமா இல்லை மெக்கானிக்கல் இன்ஜினியர் பெஸ்ட்டாக இருக்குமான்னு ஒரு டவுட் சார். அக்ரி படிக்கலாமா, மெக்கானிக்கல் படிக்கலாமான்னு கேட்குறீங்க? அக்ரிகல்ச்சர் இன்ஜினியர் சார். சரி, தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்கள், இதுக்கான பதிலை பார்க்கலாம். திரு ஜெயபிரகாஷ் காந்தி, உங்களுடைய பதில் இந்த கேள்விக்கு. இல்லை, கண்டிப்பாக சார். என்னமோ ஒரு மக்கள்கிட்ட ஒரு பயங்கர கிரேஸ், என்னமோ பொதுவிலே இருக்கிற மாதிரி அக்ரிகல்ச்சர் பக்கம் போகிறாங்க. ஐம் சேயிங் அக்ரிகல்ச்சர் இஸ் காட் ஆப்பர்ச்சுனிட்டி. அதுக்காக இப்படி இந்த அளவுக்கு கிரேஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலைங்க. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபியூச்சரில் பிஎஸ்சி அக்ரிக்கு தான் வாய்ப்பு பிரமாதமாக இருக்குது. ஏன்னா ஒரு அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் ஆகணும்னா பிஎஸ்சி அக்ரி தேவை, ஒரு பேங்க் ஆஃபீஸர் ஆகணும் பிஎஸ்சி அக்ரி. பிஇ அக்ரிக்கும் பிஎஸ்சி அக்ரிக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. பிஇ அக்ரி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் 10-15 வருஷமாக கொடுத்துருக்காங்க. பிளேஸ்மெண்ட்ஸ் அவ்வளவோ கிடையாது. இப்போ வந்து நிறைய பேர் வந்து பிஇ பிடெக் அக்ரி, நான் என்னைக்கும் சொல்கிறேன், பிஇ பிடெக் அக்ரியோட பிஎஸ்சி அக்ரிக்கு தான் வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிச்சு எடுங்க. பிஇ அக்ரியோ பிடெக் அக்ரியோ ஒரு தடவை 100 தடவை யோசிச்சு எடுங்க. பட் ஐ வுட் ப்ரிஃபர் இப்போ வந்து நீங்கள் பிஇ அக்ரியோ பெட்டர் அல்லது பிஇ ட்ரிபிளியோ மெக்கானிக்கலோ அந்த மாதிரி போகிறது பெட்டர்னா கண்டிப்பாக பிஇ ட்ரிபிளி மெக்கானிக்கல் ஐ வுட் ராதர் சஜஸ்ட் தென் பிஇ அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங். நன்றி சார். தொடர்ந்து பேசலாம். திண்டுக்கல்லிருந்து கமலி என்ற ஒரு காஞ்சிபுரத்திலிருந்து கமலி என்ற ஒரு நேயர் தனது கேள்வி கேட்கின்றார். வணக்கம் கமலி, உங்கள் கேள்வி. ஹலோ சார், என் கட் ஆஃப் வந்து 186.25 வருது. நான் வந்து பிஎஸ்சி ஆப்டோமெட்ரி ஜாயின் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் படிக்கணும்னா நான் என்ன படிக்கணும், அதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஏதாச்சும் இருக்கா, எந்த இன்ஸ்டிடியூஷன் பெஸ்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட் ஃபர்தர் ஸ்டடீஸ் பண்ண? நீங்கள் இப்போ ஆல்ரெடி வந்து ஆப்டோமெட்ரி சூஸ் பண்ணியிருக்கீங்க? பிஎஸ்சி ஆப்டோமெட்ரி ஜாயின் பண்ணியிருக்கேன். சரிங்கம்மா, தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்கள். டாக்டர் ராமச்சந்திரன், உங்களுடைய பதில். ஆஃப்டர் பிஎஸ்சி ஆப்டோமெட்ரிக்ஸ் வந்து வேறு எதுக்கும் போகணுங்கிற அவசியம் இல்லைங்கிறது தான் என்னோடய அபிப்பிராயம். ஏன்னா ஆப்டோமெட்ரிக்ஸுக்கு அதுக்குமே ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஒன்றும் இல்லை. அன்லெஸ் ஹி வாண்ட் டூ சம் கைண்ட் ஆஃப் ரிசர்ச் மாதிரி எதுவும் பண்ண இருந்தால் ஆப்டோமெட்ரிக்ஸு இன்னொரு பிரான்ச்சஸ் போய் பார்த்து எம்எஸ்சி பண்ணலாம். பட் அதுக்கு ரொம்ப ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மி. அதனால் பிஎஸ்சி ஆப்டோமெட்ரிக்ஸ் எடுத்த பிறகு வந்து அதுக்கப்புறம் இது கைண்ட் ஆஃப் டெர்மினல் தான் நான் சொல்வேன். ஓகே சார். ஏன்னா அது பெரிய பிரைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஒன்றும் அவ்வளோவா இல்லை. ஓகே சார், ஓகே சார். தொடர்ந்து பேசலாம். ஃபேஸ்புக்லையும் கொஷின்ஸ் இருக்குது, அதையும் பார்த்துடலாம். அரவிந்த் அப்படிங்கிற ஒரு கொஷின் கேட்குறாரு. விச் இஸ் த பெஸ்ட் டிபார்ட்மெண்ட் இன் யூஜி, மெக்கானிக்கல் ஆர் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. டாக்டர் ராமச்சந்திரன், உங்களுடைய பதில். விச் இஸ் த பெஸ்ட் டிபார்ட்மெண்ட் இன் யூஜி, மெக்கானிக்கலாக ஆட்டோமொபைல் கொடுத்தா மெக்கானிக்கல் இருக்குது. ஏன்னா மெக்கானிக்கல் எடுத்தவங்க வந்து ஆட்டோமொபைல் பண்ண முடியும். பட் ஆட்டோமொபைல் எடுத்தவங்க மெக்கானிக்கல் போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ பிட்வீன் ஆட்டோ அண்ட் மெக் ஐ சூஸ் மெக். ஓகே சார், ஓகே சார். தொடர்ந்து பேசலாம். இன்னொரு ஃபேஸ்புக் கொஸ்டின் பார்த்துடலாம். மோனிஷா அப்படிங்கிறவங்க ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. ஐ வாண்ட் டு ஜாயின் பிஆர் அண்ட் மை பிஆர் கட் ஆஃப் இஸ் 295.6. வாட் ஆர் த காலேஜஸ் ஐ கேன் கெட் மை கட் ஆஃப் இன் அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து நல்ல காலேஜஸ் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியும் வருது. இதுக்கான பதிலை பார்க்கலாம். ஜெயபிரகாஷ் காந்தி சார், உங்களுடைய பதில்.
இல்லை கண்டிப்பாக ஆர்கிடெக்ட் வந்து ஒன்று கவனிக்க வேண்டிய விஷயம் சார். இந்த வருஷம் இடணும் அவங்க பேப்பரில் படித்தாங்களா இல்லையா, ஆர்கிடெக்ட் கவுன்சில் வந்து இஸ் டேக்கன் அ வெரி ஸ்ட்ராங் மெஷர்ஸ். ஏன்னா இப்போ வந்து இந்தியாவிலே ஜாஸ்தி ஆர்கிடெக்ட் காலேஜஸ் தமிழ்நாட்டில் இருக்குது. 44 காலேஜில் ஆல்மோஸ்ட் வந்து மோர் தென் 20-25 காலேஜஸ் தேவ் ரெடியூஸ் த இன்டேக். ஆல்மோஸ்ட் 400 சீட் குறைச்சிருக்காங்க. இட் வாஸ் அ பிக் இஷ்யூ. இந்த ஆர்கிடெக்ட் சீட்ஸ் ஹவ் ரெடியூஸ். காரணம் என்ன, ப்ராப்பர் ஃபேக்கல்ட்டி கிடையாது நிறைய கல்லூரிகளில். ஸோ அவங்க வந்து ஆர்கிடெக்ட் டிசைனுக்கெல்லாம் யூ நீட் அ குட் ஃபேக்கல்ட்டி. நிறைய கல்லூரியில் சிவில் படித்த ஃபேக்கல்ட்டியை வச்சுட்டு ஆர்கிடெக்ட் நடத்துறாங்க. தட் இஸ் நாட் பாசிபிள். ஃபியூ கோர்சஸ்க்கு பாசிபிள். சில கோர்சஸ் கண்டிப்பாக சிவில் இன்ஜினியர்ஸ் தான் எடுக்க முடியும். ஆர்கிடெக்டையும் சிவில் சப்ஜெக்ட்ஸ் சில இருக்குது. பட் ஆர்கிடெக்ட் படிக்கணும் அப்படின்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டு தே ஷுட் ஹேவ் அ வெரி குட் ஸ்கோர். மோர் தென் 300+ அவுட் ஆஃப் 400 கட் ஆஃப் வந்துச்சுன்னா தான் டாப் 5 கல்லூரியில் கிடைக்கும். அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஓரளவுக்கு செகண்ட் லெவல் காலேஜஸ்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். பட் வந்து தே ஷுட் நோ விச் காலேஜஸ் ஹஸ் காட் வெரி குட் ஃபேக்கல்ட்டி. ஒரு 4-5 காலேஜ் சூஸ் பண்ணி அங்கே நேரில் போய் அங்கே படிக்கிற பசங்கிட்ட கேட்டு ஆர்கிடெக்ட் எம்ஆர்க் படித்த ஃபேக்கல்ட்டி எத்தனை பேர் இருக்காங்க, பிஆர்க் படித்த ஃபேக்கல்ட்டி எத்தனை பேர் இருக்காங்க கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு டிசிஷன் எடுக்கிறது ரொம்ப முக்கியம். நன்றி சார். இன்னொரு ஃபேஸ்புக் கொஸ்டின் பார்த்துலாம். ராஜ் விக்னேஷ் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்குறாரு. ஈவன் தேர் இஸ் அ பேன் ஃபார் யூசேஜ் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ், whether it would be a right choice for choosing plastic technology at CPET அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு படிச்சதுக்கு அப்புறம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாரு. ஸோ ஜேபி சார்ட்ட தான் இந்த பதிலை எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்றாரு. ஜேபி சார், உங்களுடைய பதில் இந்த கேள்விக்கு? இல்லை, இது வந்து இப்போ சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் பிளாஸ்டிக் டெக்னாலஜி வந்து கிவ்ஸ் பிளாஸ்டிக் டெக்னாலஜி கோர்சஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங் 2 கோர்சஸ் கொடுக்குறாங்க நம்மளுடைய கவுன்சிலிங் மூலமாக. தாராளமாக எடுக்கலாம். நீங்கள் வந்து சொல்லலாம் பிளாஸ்டிக் இஸ் எஸ் நாட் பேண்ட், இட் இஸ் பின் அட்வைசிங் டு யூஸ் லெஸ். பட் சிலதில் வந்து பிளாஸ்டிக் இல்லாமல் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க ஃபினோலெக்ஸ். இப்போ ஃபினோலெக்ஸ் கம்பெனி வந்து டோட்டலி தே யூஸ் மோஸ்ட் அவங்களுடைய பைப்ஸ் ஆகட்டும், அவங்களுடைய வயரிங் ஆகட்டும் எல்லாமே வந்து பிளாஸ்டிக்ஸ் ரிலேட்டட் தான். ஸோ இன்றைக்கி வந்து பிளாஸ்டிக்ங்கிறது நாட் ஒன்லி பாலிமர் ரிலேட்டட் எல்லாமே இருக்குது. ஸோ இதில் வந்து அவங்களை வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்றைக்கி இருக்குது. மேபி இனிஷியல் சேலரி கம்மியாக இருக்கலாம். பட் கண்டிப்பாக சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் பிளாஸ்டிக் டெக்னாலஜி தே ஆர் டூயிங் குட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஆல்மோஸ்ட் 80% ஜாப் வாங்கி கொடுத்துட்றாங்க. இனிஷியல் சேலரி கம்மியாக இருந்தாலும் கண்டிப்பாக அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அவங்க ஒரு சாய்ஸாக கண்டிப்பாக செப்பெட்டில் படிக்கிறது புத்திசாலித்தனம் தான் சொல்லுவேன். சரி சார், அடுத்தது இன்னொரு கொஸ்டின் ஃபேஸ்புக்கில் இருக்குது. ஜெகா அப்படிங்கிற ஒரு தன்னுடைய கொஸ்டின் ஒரு 200 முறை பதிவு செஞ்சிருக்காரு, பதில் வரணும் அப்படிங்கிற மாதிரி. சார், விச் இஸ் த பெஸ்ட் கோர்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்? ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் போத் ஆஃப் தீஸ் 2 கோர்சஸ். ப்ளீஸ் சே விச் இஸ் பெட்டர் ஃபார் மை ஃபியூச்சர். மை கட் ஆஃப் மார்க் இஸ் 179.5, பிசி கேட்டகரியில் வராரு. ஸோ இந்த ரெண்டில் வந்து எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு சார். அதுக்கப்புறம் இன்னொன்று கேட்குறாரு, கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கும் ஐடிக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு கேட்குறாரு. டாக்டர் ராமச்சந்திரன், உங்களுடைய பதில்? பிட்வீன் ஐடி அண்ட் மெக்கானிக்கல் ஐ வில் சஜஸ்ட் மெக்கானிக்கல். இல்லை, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் மெக்கானிக்கல். பிட்வீன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் மெக்கானிக்கல் எடுக்கலாம். அது பெட்டர் ஆப்ஷன். கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கும் ப்ரிவிஸ் என்னதுன்னா ஐடி டீல்ஸ் மோர் ஆஃப் அ சாஃப்ட்வேர் கைண்ட் ஆஃப் அ திங் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீல்ஸ் மோர் ஆஃப் அ ஹார்ட்வேர் கைண்ட் ஆஃப் அ திங். தெர் வாஸ் ஒரிஜினல் when we designed the course, but nowadays the difference அதாவது ரொம்ப கம்மி தான் அந்த டிஃபரன்ஸ். they both learn everything. பட் இருந்தாலும் இன்னைக்கு வந்து ஒரு மெக்கானிக்கல் படிச்சவர் சைடில் கோர்ஸ் படிச்சிருந்தா ஐடி ஃபீல்டுக்கு வந்துட முடியுது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சவங்க அங்கே போக முடியுது. அதனால மெக்கானிக்கல் எடுக்கணும் அப்படின்னு. ஆமாம், மெக்கானிக்கு வந்து இப்போ உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஜாஸ்தியாக இருக்கணும். இப்போ வந்து ஐடி வந்து சேச்சுரேட் ஆகிட்டு, நியர் சேச்சுரேஷன் ஆகிட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸும். அதனால் மெக்கானிக்கல் பி பெட்டர் திங். ஓகே சார், இன்னொரு ஃபேஸ்புக் கொஸ்டினை பார்த்துடலாம். பரத் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்குறாரு. ஹலோ சார், குட் மார்னிங். பயோ இன்ஜினியரிங் இஸ் அ குட் கோர்ஸ் ஃபார் மை ஃபியூச்சர் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. பயோ இன்ஜினியரிங் வந்து எந்த மாதிரியான ஸ்கோப் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஜேபி சார், உங்களுடைய பதில் இந்த கேள்விக்கு? பயோ இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி, இது எல்லாமே வந்து ரிசர்ச் ஓரியன்டட். யூ ஷுட் பி இன்ட்ரெஸ்டட் இன் ரிசர்ச் ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா தாராளமாக அவங்க ஒரு சாய்ஸ் வச்சுக்கலாம். அகைன் த இன்ஸ்டியூஷன் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். அவங்க வந்து தயவு செய்து தே ஷுட் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஷுட் கோ டு டூ தேர் போஸ்ட் கிராஜுவேஷன் அப்ராட். ஸோ செகண்ட் இயர்லேருந்தே ஜிஆர்இ டோஃபல் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணோம். அந்த பயோ இன்ஜினியரிங்கில், பயோ மெடிக்கலில், பயோ இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜியில் அந்த ஃபீல்டில் என்ன தே மோர் இன்ட்ரெஸ்டட், அதில் நிறைய பேப்பர் ப்ரெசன்டேஷன், ப்ராஜெக்ட் ஒர்க், ரிசர்ச் ஒர்க், நிறைய லைப்ரரிக்கு போய் நிறைய பேப்பர் ப்ரெசன்டேஷன் ஒர்க், ப்ராஜெக்ட், மினி ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் பண்ணணும். ஸோ ரிசர்ச் சொல்லி சும்மா நான் படித்தேன், பிகாஸ் பயோ இன்ஜினியரிங் படித்தேன், கிளாஸ் ரூம் 9 to 5 அப்படின்னா they cannot expect job. They have to do something very extra. They have to go to library, they have to go to some few research centers along with the college. நிறைய colleges have tie up with some great research institutes or universities. அவங்களோட போய் அங்கே போய் ப்ராஜெக்ட் பண்ணுற மாதிரி, தேர்ட் இயரில் போய் ப்ராஜெக்ட் பண்ணுற மாதிரிலாம் பண்ணணும். அது மாதிரி பண்ணால் வாய்ப்புகள் இருக்கும். நன்றி சார். அடுத்ததாக குறிஞ்சிப்பாடியிலிருந்து ஹரிஷ்குமார் என்ற ஒரு நேயர். வணக்கம் ஹரிஷ்குமார், உங்கள் கேள்வி? சார், என் கட் ஆஃப் வந்து 150 சார். சரி, நான் மெக்கானிக்கல் பண்ணலான்னு இருக்கேன். எனக்கு காலேஜ் கிடைக்குமா சார், நல்ல காலேஜ்? சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்களுக்கான பதிலை பார்க்கலாம். டாக்டர் ராமச்சந்திரன், 150ங்கிறது ஒரு சராசரியான மதிப்பெண் எடுத்துட்டு ஒருத்தர் வந்து மெக்கானிக்கல் படிக்கணும்னு ஆசைப்படுறாரு. வெதர் அவர் மெக்கானிக்கல் போகிறது ஒரு ரைட் சாய்ஸ் இருக்குமா, இல்லை இன்ஜினியரிங் வேணா வேறு எதுக்காக போய் படிக்க முடியும் அப்படின்னா கூட உங்களுடைய பதில் சொல்லலாம் சார். அவர் வந்து மெக்கானிக்கல் கிடைக்கும். அசிசேட் இப்போ வந்து காலேஜஸ் நிறைய இருக்குன்னா சீட் கிடைக்க சாய்ஸ் இருக்குது. ஆனால் நல்ல காலேஜ் கிடைக்காது. ஒரு ரொம்ப Tier 3 காலேஜ் தான் கிடைக்கும். ஓகே.
அதுக்கு அவருக்கு இஷ்டம் இருந்தால் ஹி கேன் சூஸ் பிஎஸ்சி மேத்ஸோ இல்லை பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் கூட அவர் படிக்கலாம். படிச்சுட்டு ஹி கேன் மூவ் அக்ராஸ். ஆமாம். இல்லை ஃபியூச்சர் எப்படி சார் இருக்குது? ஒரு யூஜி சயின்ஸ் படிக்கும்போது வந்து பிஜி கோர்ஸ் ஏதாவது இந்த மாதிரி ஜாப் ஓரியன்ட் டிப்ளமோஸ் நிறைய ஆஃபர் பண்ணுறாங்க. இப்போ அது எதாவது போகலாம். அது பொறுத்து ரைட் சாய்ஸாக இருக்கும். எஸ் சார், அடுத்து தொடர்ந்து பேசலாம். ஃபேஸ்புக்கில் இன்னொரு கொஸ்டின் வந்திருக்கு. அரவிந்த் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்குறாரு. மெனி மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் ஆர் நாட் இன் ஜாப், வாட் ஆர் த ரீசன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஏன் வேலையிலே இல்லை மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சவங்க அப்படிங்கிற மாதிரி. சார் டெல் மீ வாட் ஆர் த கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஆர் அவைலபிள் ஃபார் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் வெதர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஹேவ் குட் கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஆர் சிவில் இன்ஜினியரிங் கேட்குறாரு. ஸோ ஜேபி சார், உங்களுடைய பதில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மட்டும்தான் வேலை கம்மியாக இருக்கா, இல்லை எந்த வேற இன்ஜினியரிங் படிச்சவங்க கூட வேலை இல்லாமல் இருக்கிறாங்களா சார்? உங்களுடைய பதில். இல்லை இப்போ வந்து யூ cannot எக்ஸ்பெக்ட் ஒரு ஐடி கம்பெனி போய் 500 பேர் எடுக்கிறாங்க ஒரு காலேஜில் அப்படின்னா, இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி எடுத்துக்கோங்க. ஐடிஎஸ் given தி மேக்ஸிமம் ஜாப்ஸ் 80% வந்து ஜாப். மெக்கானிக்கல் அப்படின்னா கோர் கம்பெனிஸ், மெக்கானிக்கல் ஆகட்டும் எலக்ட்ரிக்கல் ஆகட்டும், தே வந்து செலக்ட் ஒன்லி மினிமம் தி ரிக்யர்மெண்ட் இஸ் மினிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். பட் வந்து இப்போ மினிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா, இப்போ நீங்கள் இப்போ உதாரணத்தை எடுத்துக்கோங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில் 20% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் மெக்கானிக்கல் ஒன்லி இஸ் கான் இன் டு கோர் இண்டஸ்ட்ரி. மோர் தென் 50% இஸ் கான் இன் டு ஐடி இண்டஸ்ட்ரி. காரணம் என்ன அப்படின்னா ரிக்யர்மெண்ட்ஸ் இஸ் லெஸ். அடுத்தது வந்து ரிக்யர்மெண்ட்ஸ் இருந்தாலும் இன்னைக்கு வந்து ஒரு பப்ளிக் செக்டார் கம்பெனி வந்து நிறைய வரப்போகுது மேக் இன் இந்தியா மேனுஃபேக்சரிங்கில். பட் பப்ளிக் செக்டார் கம்பெனியில் கேட் எக்ஸாம் பாஸ் பண்ணி ஆகணும். கேட் எக்ஸாமில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிப்பேரே பண்ணுறது இல்லை. லெட்ஸ் பி ரியாலிட்டி. நம்ம உண்மையை பேசும்போது சில சமயம் கசக்கும். ரியாலிட்டி அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் நெவர் ப்ரிப்பேர் ஃபார் தி கேட் எக்ஸாமினேஷன். இன்னைக்கு கூட நீங்க பாத்தீங்கன்னா பாரத் எலக்ட்ரிகல்ஸ்ல இல்ல பாரத் பெட்ரோலியம்ல மெக்கானிக்கல் பீப்புள் தேவை இருக்கு. பட் how many people have clarified, I mean qualified கேட்ல குவாலிஃபை ஆகல. கேட்ல குவாலிஃபை ஆனதான் பப்ளிக் செக்டார் கம்பெனில போக முடியும். அடுத்தது என்ன தேவையோ அது படிக்கிறது இல்ல. உதாரணத்துக்கு இன்னைக்கு பிகெஸ்ட் டிமாண்ட் ஃபார் டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட். how many students know about Six Sigma? how many students know about Six Sigma certifications? how many students know? இப்போ வெல்டிங்ல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. எத்தனை பேருக்கு வெல்டிங் பத்தி ஒரு அவேர்னஸ் இருக்கு? வெல்டிங்ல என்ன சர்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க? இப்போ இல்லது வந்து இப்போ வந்து நம்ம பைப்பிங் சொல்றோம். பைப்பிங் வந்து இப்போ வந்து ஐஐடிலே வந்து தே ஹேவ் ஷார்ட் டர்ம் கோர்சஸ். இந்த மாதிரி போறதுக்கு நிறைய பேருக்கு அவேர்னஸ் இருக்கா? கண்டிப்பா கிடையாது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எனர்ஜி சைடு. நீங்க வந்து ஒன்றும் இல்லை சார், எம்இ எனர்ஜி இன்ஜினியரிங் அண்ணா யூனிவர்சிட்டியில் பாருங்க, மெக்கானிக்கல் முடிச்சுட்டு என்ன பிரமாதமான ஜாப். மேனுஃபேக்சரிங் அண்ட் சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் ஃபென்டாஸ்டிக் ஜாப்ஸ் ஆர் அவைலபிள். இல்லை ஒன்றும் இல்லைங்க, நேஷனல் பவர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தே ஆஃபர் வெரி குட் கோர்சஸ் ஃபார் மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ். அவன் ப்ரிப்பேர் பண்ணுறது இல்லை. அவன் என்ன நினச்சிக்கிறான், நான் மெக்கானிக்கல் படித்தேன் எனக்கு ஜாப் கொடுங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு வந்து மினிமம் சேலரி தான் கிடைக்கும். பட் யூ வாண்ட் ஹையர் லெவல் க்ரோத் அப்படின்னா யூ நீட் டு பில்ட் லாட் ஆஃப் ஸ்கில்ஸ் அண்ட் டேலண்ட். மெக்கானிக்கல்ங்கிறது மல்டி ஸ்கில். அதனால தான் நிறைய பேர் சொல்லுவாங்க மெக்கானிக்கல் படித்தா எது வேணால் போகலாம் அப்படின்னு. அப்போ அந்த ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கணும். அது பண்ணுறது இல்லை ஸ்டூடெண்ட்ஸ். அதனால தான் வேலை கிடைக்கிறது இல்லை. நன்றி சார், தொடர்ந்து பேசலாம். அதற்கு அடுத்ததாக சேலத்திலிருந்து ஸ்வேதா என்ற ஒரு நேயர். வணக்கம் ஸ்வேதா, உங்கள் கேள்வி. ஹலோ சார், நான் சேலத்துலேருந்து ஸ்வேதா பேசுகிறேன். உங்கள் கேள்வி என்னம்மா? நான் 193.75 கட் ஆஃப் வச்சிருக்கேன் பிசிஇ. சரி, எனக்கு நல்ல காலேஜ் கிடைக்குமா? இசிஇ ட்ரிபிள் எடுக்கலான்னு இருக்கோம். இல்லை அதை விட்டுட்டு வேற ஏதாவது பெட்டர் கோர்ஸ் இருக்கா? சரிம்மா, தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்களுக்கான பதிலை பார்க்கலாம். ராமச்சந்திரன் சார், உங்களுடைய பதில் இந்த கேள்வி. பிசி 193.5க்கு நல்ல காலேஜஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இசியும் வந்து ஒரு குட் குரூப் தான். இசி முடிச்சுட்டு அவங்க மற்ற ஏதாவது வேல்யூ ஆடட் கோர்சஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். எஸ் சார், தொடர்ந்து பேசலாம். நேர்களே, கல்வி சம்பந்தமான ஆலோசனைகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. இது குரூப் ஸ்டடி சென்டர் வழங்கும் என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் இணைந்து வழங்குவோர் எஸ்எஸ்எம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், சாய் இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஹெர்பல் டயபெட்டிஸ் மற்றும் பெரியார் மணியம்மை யூனிவர்சிட்டி. நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். யூரோப் ஸ்டடி சென்டர் வழங்கும் என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் இணைந்து வழங்குவோர் எஸ்எஸ்எம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், சாய் இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஹெர்பல் டயபெட்டிஸ் மற்றும் பெரியார் மணியம்மை யூனிவர்சிட்டி. நிகழ்ச்சி தொடர்கிறது. தற்பொழுது தூத்துக்குடியிலிருந்து அபிராமி என்ற ஒரு நேயர் நிகழ்ச்சியில் தனது கேள்வியை முன்வைக்கின்றார். வணக்கம் அபிராமி, உங்கள் கேள்வி. குட் மார்னிங் சார். எனக்கு வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதி ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆனுங்கிறது தான் சார் எய்ம். சரி, அதனால நான் மெடிசனுக்கும் அப்ளை பண்ணியிருக்கேன், பிஎஸ்சி அக்ரிகல்ச்சருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். சரி, மெடிசனுக்கு 197.5 கட் ஆஃப், சரி, பிஎஸ்சி அக்ரிகல்ச்சருக்கு 195.5 கட் ஆஃப். சரி, நான் பிசி கேட்டகரி. ஓவரால் ரேங்க் லிஸ்ட்ல எம்பிபிஎஸ்க்கு என்னோட ரேங்க் வந்து 1212. சரி, நான் வந்து இப்போ எம்பிபிஎஸ் வந்து 5.5 years முடிச்சுட்டு அடுத்து ஐஏஎஸ் பண்றது எஃபெக்டிவா இருக்குமா, இல்ல பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் முடிச்சுட்டு ஐஏஎஸ் பண்றது எஃபெக்டிவா இருக்குமா? நிறைய பேர் வந்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிச்சுட்டு ஐஏஎஸ் ஆகிறது வந்து கொஞ்சம் ஈஸியான ஜாப், ஈஸியா அப்படிங்கிறாங்க. சரிங்கம்மா, தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்கள், இதுக்கான பதிலை பார்க்கலாம். திரு ஜெயபிரகாஷ் காந்தி, உங்களுடைய பதில். அவர் கேள்வி ரொம்பவே தெளிவாக முன் வச்சிருக்கிறார். உங்களுடைய பதில் என்ன?
சார் முதல் வாழ்த்துக்கள் வந்து அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக கவர்மெண்ட், அதாவது 1700 ரேங்க் ஓவரால் ரேங்க்குள்ளே இருக்காங்க. அதனால் கண்டிப்பாக 197.5க்கு அவங்களுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் மெடிக்கல் கிடைக்கும். பிஎஸ்சி அக்ரி வந்து கோயம்புத்தூர் கல்லூரி கிடைக்கலனாலும் மதுரை, திருச்சி கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு அவங்க வாய்ப்பு நல்லா இருக்குது. அவங்களுக்கு வந்து அது இப்போ வந்து பிஎஸ்சி அக்ரியா மெடிக்கலாக ஃபார் பெட்டர் ஃபார் ஐஏஎஸ் அப்படின்னா நான் வந்து பிஎஸ்சி அக்ரி படித்தா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நான் வந்து ஒத்துக்க முடியாத விஷயம். ஐஏஎஸ்ங்கிறது பேரலல் ப்ரிப்பரேஷன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு பேஷன் இந்த அக்ரியா மெடிக்கலோ ஃபஸ்ட்டு யூ ஷுட் பி அ ப்ரொஃபஷனல். நாளைக்கு ஈவன் ஐஏஎஸில் நீங்கள் இன்டர்வியூவில் உட்காரும்போது கூட வாட் டிகிரி யூ டன், வாட் இஸ் யுவர் பேசிக் குவாலிஃபிகேஷன் மட்டும் கிடையாது, நீங்கள் எந்த ப்ரொஃபஷனில் இருக்கீங்க எல்லாமே பார்க்குறாங்க. என்னைக்காவது ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து பிஏ ஹிஸ்ட்ரியோ பிஏ ஜியாகிரஃபியோ படித்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் நம்ம பார்த்துருக்கோமா? கிடையாது. எவ்ரிபடி இஸ் பிகம் எதர் டாக்டர் ஆர் இன்ஜினியர் ஆர் அக்ரிகல்ச்சர் ஆர் மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷனல்ஸ் தான் ஐஏஎஸ் ஆகிருக்காங்க. இட் பிளேஸ் அ ஹியூஜ் ரோல். ஸோ கண்டிப்பாக மை கார்ட்ஸ் வில் பி மெடிக்கல் சார். மெடிக்கல் படிச்சுட்டு ஈவன் இப்போ லாஸ்ட் இயர் கூட தமிழ்நாட்டில் வந்து ஃபஸ்ட்டு டாப் செகண்ட் ரேங்க் வாங்கினது வந்து இட்ஸ் அ டாக்டர் ஹூ காட் த ஹையஸ்ட் ரேங்க் இந்த அதாவது நம்மளுடைய இதில். ஸோ கண்டிப்பாக ஈவன் ஏன் ஐஏஎஸ் சிவில் சர்வீஸ்லேயே ஃபஸ்ட் ரேங்க் வந்து வாஸ் அ மெடிக்கல் டாக்டர். எம்பிபிஎஸ் படித்த டாக்டர் தான் காட் த ஃபஸ்ட் ரேங்க். ஸோ மை சாய்ஸ் டெஃபினெட்லி வுட் பி எம்பிபிஎஸ், தென் ஒன்லி பிஎஸ்சி அக்ரி. அதுவும் கிடைக்கும் போது. நன்றி சார், தொடர்ந்து பேசலாம். அடுத்தது ஒரு ஃபேஸ்புக் கொஸ்டின். பாலசேகர் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்குறாரு. மை கட் ஆஃப் இஸ் 197.75 பிசி கேட்டகரியில் வராரு. ஐ வாண்ட் சூஸ் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், which is the right college to choose that course அப்படிங்கிற மாதிரி. ஸோ காலேஜஸ் அப்படிங்கிறத ஒமிட் பண்ணிடலாம், பட் ஏரோஸ்பேஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏரோஸ்பேஸ் கண்டிப்பாக கிடைக்கும் அவருக்கு. ஏரோஸ்பேஸ் இஸ் வெரி குட் பிரான்ச். அவருக்கு எம்ஐடியே கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஏரோஸ்பேஸ் பெஸ்ட்டாக ஏரோநாட்டிக்கல் பெஸ்ட்டாக சார்? ஏரோஸ்பேஸ் இஸ் பெட்டர் தென் ஏரோநாட்டிக்கல் பிகாஸ் ஏரோஸ்பேஸ் வந்து உங்களுக்கு ஃபியூச்சர் வந்து நல்லாயிருக்கும். தே கேன் கோ ஃபர்தர் அண்ட் கெட் அ ஓப்பனிங் இன் நாசா அந்த மாதிரி பெரிய ஆர்கனைசேஷன், ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன்ஸ் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏரோநாட்டிக்கல் படித்தோம்னா இட் வில் ஜஸ்ட் எண்ட் அப் இன் ஏர்லைன்ஸ் ஆர் ஏவியானிக்ஸ். பட் ஏரோஸ்பேஸை வந்து காட் அ பெட்டர் ஃபியூச்சர். ஏரோஸ்பேஸ் ஏரோநாட்டிக்கல் இதுக்காக ஜேபி சார் உங்களுடைய பதிலையும் நாங்கள் வந்து எதிர்பார்க்கிறோம். இல்லை கண்டிப்பாக சார், ஏரோஸ்பேஸ் படிக்கிறதுல தப்பு கிடையாது. பட் ஏரோஸ்பேஸ் படித்தா அதுக்குன்னு இன்ஸ்டியூட்டில் படிக்கணும். அதாவது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பேஸ் டெக்னாலஜி அப்படின்னு இதில் நம்ம ட்ரிவாண்டத்தில் இருக்குது, ஐஎஸ்ஆர்ஓடையது. அதில் வந்து அவங்க தேஷோட ஜேஇ எக்ஸாமில் 360 மார்க் 250 மார்க் வாங்கி 4000 ரேங்க்ல வந்தால் தான் ஏரோஸ்பேஸ் கிடைக்கும். ஹைலி காம்படிட்டிவ். இப்போ நம்மளில் வந்து இப்போ எம்ஐடியில் வந்து அன்யூனிவர்சிட்டியில் ஏரோநாட்டிக்கல் தான் கொடுக்குறாங்க, ஏரோஸ்பேஸ் கொடுக்கல. ஏரோஸ்பேஸ் வந்து அன்யூனிவர்சிட்டி கவுன்சிலிங்கில் கொடுக்கறதில்ல. இது ஹேவ் டு டிபெண்ட் ஆன் டீம் யூனிவர்சிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் அம்ரித்சர் அது மாதிரிலாம் கொடுக்குறாங்க. பட் தே ஹேவ் டு டெவலப் த ஸ்கில்ஸ் தான். ஏன்னா வந்து லிமிட்டட். ஏன்னா இப்போ ஏரோஸ்பேஸ் படித்து எங்கே ஜாப் கிடைக்கும்? தே ஹேவ் டு கிவ் ஒன்லி இன் ஐஎஸ்ஆர்ஓ இல்லைனா டிஆர்டிஓ இந்த மாதிரி ஸ்பெஷல் ஆர்கனைசேஷனில் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஸ்கில்ஸ் அவங்க டெவலப் பண்ணிக்கணும். நன்றி சார், தொடர்ந்து பேசலாம். இன்னொரு ஃபேஸ்புக் கொஸ்டின். மருதமணி அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்குறாரு. குட் மார்னிங் சார், மை கட் ஆஃப் ஃபார் அக்ரி இஸ் 193.5 அண்ட் இன்ஜினியரிங் கட் ஆஃப் இஸ் 197. விச் இஸ் த பெஸ்ட் டு சூஸ்? ஐ ஹேவ் டு சூஸ். ரொம்ப கன்ஃபியூஸில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ராமச்சந்திரன் சார் உங்களுடைய பதில். இப்போ தான் சார் சொன்னாங்க, இப்போ 193.5னா அவங்களுக்கு வந்து Tier 2 காலேஜஸ் தான் அக்ரிகல்ச்சர் கிடைக்குமா இருக்கும். பட் இன்ஜினியரிங் வந்து ஹஸ் காட் 197. அப்போ பெட்டர் காலேஜஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னோட பர்சனல் சாய்ஸ் என்னென்னா ஹி ஷுட் சூஸ் இன்ஜினியரிங் ஓவர் அக்ரிகல்ச்சரோட இன்ஜினியரிங் எடுக்கிறது ஒரு ரைட் சாய்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. இன்னொரு கொஸ்டின் பார்த்துலாம். ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்குறாரு. ஐ எம் டூயிங் கெமிக்கல் இன்ஜினியரிங் 3rd year in Anna University. What are all the job opportunities available for me across India? In way I have to improve my skills in கெமிக்கல் இன்ஜினியரிங் இன் வாட் வே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஸோ ஜேபி சார் உங்களுடைய பதில் இந்த கேள்விக்கு. கெமிக்கல் இன்ஜினியரிங் 3rd year படிக்கிறாரு, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்கெங்கெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. சார் ரைட், கண்டிப்பாக சார். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்கே கிடைக்கும் கெமிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்டிலைசர் கம்பெனி, பெட்ரோலியம், ஃபார்மா, ஆயில் அண்ட் சோப் கம்பெனிஸ், கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் இந்த மாதிரி இதில் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் டயரில் இருக்குது. இதில் வந்து அவங்களுக்கு வந்து அவங்க தே ஹேவ் டு ஸ்பெஷலைஸ்ட். இப்போ வந்து நான் என்ன சொல்வேன், எந்த இதில் வந்து அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட், இப்போ ஃபர்டிலைசர் லெவலில் தே வாண்ட் டு கான்சன்ட்ரேட் ஆர் தே வாண்ட் டு கான்சன்ட்ரேட் இன் ஆயில் சோப் இல்லைனா பெட்ரோலியம். ஸோ அவங்க வந்து தே ஷுட் டூ தட் பேப்பர் ப்ரெசன்டேஷன், மினி ப்ராஜெக்ட், ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்லாம் அந்த இண்டஸ்ட்ரிக்கு ரிலேட்டிவாக பண்ணிங்கன்னா நாளைக்கு வந்து இன்டர்வியூ போகும்போது இட் வில் பி ஈஸி ஃபார் தெம். நன்றி சார். இன்னொரு ஃபேஸ்புக் கொஸ்டின் பார்க்கலாம். நந்தினி ராமநாதன் அப்படிங்கிறவங்க ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. ஹலோ சார், மை சிஸ்டர் இஸ் ட்ரைங் ஃபார் physician assistant course in allied health science. Please explain the scope for physician assistant in allied health science and also the scope for homeopathy and siddha. ராமச்சந்திரன் சார் உங்களுடைய பதில். ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட்ங்க வந்து ஹாஸ்பிட்டலில் ஒரு ஃபிசிஷியனுக்கு அசிஸ்டன்ட் ஆக்கக்கூடியதான் அந்த கோர்ஸு. அதுக்கு வந்து ஒரு பெரிய ஃபியூச்சரோ இதோ இருக்குன்னு சொல்ல முடியாது. அதுக்கு பதிலாக அவங்க ஹோமியோபதியோ இல்லை சித்தாவோ படித்தாங்கன்னா ப்ரைவேட்டாக அவங்க ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஷி கேன் ஆல்சோ கோ ஃபார் மாஸ்டர்ஸ் கோர்சஸ். மாஸ்டர் முடித்தவங்க இன்ட்ரெஸ்ட் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஈவன் தே கேன் டூ ரிசர்ச் அண்ட்
today the government openings for Siddha and homeopathy may be better than a physician assistant. மக்களால் வந்து இந்த சித்தா ஆயுர்வேதா இதெல்லாம் எப்படி சார் பார்க்கப்படுது இந்த டைமில்? பார்த்தீங்கன்னா எனக்கு சித்தா ஆயுர்வேதாக்கு நல்ல வரவேற்பு இருக்குது. உங்கள் கிராமப்புறங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அலோபதி வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆகிட்டு இருக்கும்போது இந்த சித்தா படித்தவங்க ஹோமியோபதி படித்தவங்களுக்கு கொஞ்சம் நல்ல வரவேற்பு இருக்குது. கவர்மெண்ட் ஆல்சோ கிரியேட்ஸ் லாட் ஆஃப் இந்த பிஹெச்டிஸ் மாதிரி அவங்க போடுறாங்க. அது ஹோமியோபதி சித்தா டாக்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பெட்டராக இருக்குது. எஸ் சார், தொடர்ந்து பேசலாம். திருப்பூர்லேருந்து நந்தினி என்ற ஒரு நேயர். வணக்கம் நந்தினி, உங்கள் கேள்வி. ஹலோ, வணக்கம். கட் ஆஃப் 197.5 மெடிக்கல் கட் ஆஃப் 197.5. ஓகேமா. பிசி கேட்டகரி நானு. சரி. ஓவரால் ரேங்க் வந்து 1161 வருது. மெடிக்கல் கிடைக்கணும். ஸோ மெடிக்கல் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்கள். நிகழ்ச்சி அளித்ததுக்கு நன்றி. இதற்கான பதிலை பார்க்கலாம். திரு ஜெயபிரகாஷ் காந்தி, உங்களுடைய பதில். அதுதான் இப்போ சொன்ன மாதிரி சார், நிறைய பேருக்கு ஆங்ஸைட்டி. அகைன் நான் சொல்கிறேன், நல்ல 197.25 வரைக்கும் கவர்மெண்ட் காலேஜ் கண்டிப்பாக கிடைக்கும். அதாவது உங்களுடைய ஓவரால் ரேங்க் 1700 இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அதுவும் நீங்கள் வந்து 197.5 1200 ரேங்கில் இருக்கீங்க. மிடில் லெவல் காலேஜஸ்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். 100% கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 197.25 இஸ் த சேஃபஸ்ட். 197 சில பேர் கிடைக்கும். நீங்கள் 197.5 வச்சுருக்கீங்க, கண்டிப்பாக கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் 100% உங்களுக்கு கிடைக்குது. எஸ் சார், அடுத்ததாக வெங்கடேஷ் என்ற ஒரு நேயர். வணக்கம் வெங்கடேஷ், உங்கள் கேள்வி. வணக்கம் சார். இது கட் ஆஃப் 153 சார். 53 கிடைக்குமா? 153. ஆமாம் சார். பிகாம் கிடைக்குமா இல்லை வேறு ஏதாவது கோர்ஸ் எடுத்து படிக்கலாமா? ஓகே, தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்களுக்கான பதிலை பார்க்கலாம். டாக்டர் ராமச்சந்திரன், உங்களுடைய பதில். பிகாம் இல்லை பிஃபார்ம் கேட்குறாரு. பிஃபார்மா? பிஃபார்ம் கவர்மெண்ட்டில் கிடைக்கிறது கஷ்டங்க. யூ கேன் கெட் இட் இன் ப்ரைவேட் காலேஜ். ஓகே சார். ஸோ அது வந்து ரைட் அண்ட் சாய்ஸ் அப்படிங்கிறீங்க. சரி, தொடர்ந்து பேசலாம் சார். இப்போ ஃபார்ம் டி அப்படிங்கிறது வந்துட்டு நிறையா வந்து கேட்டுட்டு இருக்காங்க. பட் அது கவுன்சிலிங்கில் வந்து ஆட் பண்ணப்படலை இது வரைக்கும். ஸோ ஃபார்ம் டி படிக்கிறதுக்கு எப்படி சார் ஃபியூச்சர் இருக்கும் உங்களுடைய பார்வையில்? ஃபார்ம் டி வந்து இட்ஸ் அ 5-year கோர்ஸ். அதோட ரிக்வயர்மெண்ட் வந்து ரொம்ப கம்மி. இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் எடுத்திங்கன்னா ஒரு ஃபார்மசிஸ்ட் மாதிரி தான் போடுவாங்க. தே ஹேவ் டு அசிஸ்ட் த டாக்டர்ஸ் இன் லைக் ப்ரிஸ்கிரைபிங் த மெடிசன்ஸ் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். ஆனால் ஃபார்ம் டிக்கு வந்து ஃபாரின் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மாதிரி இந்தியா இப்போ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை. நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் தே டூ அவே வித் ஃபார்ம் டி ஆல்சோ. ஓகே. பட் இன் ஃபாரின் ஹாஸ்பிட்டல்ஸ் எடுத்திங்கன்னா ஃபார்ம் டி இஸ் அ மஸ்ட். தேர் ஷுட் பி அ ஃபார்மகாலஜிஸ்ட் ஹூ கேன் அசிஸ்ட் த ஃபிசிஷியன்ஸ். இங்கே அந்த மாதிரி இன்னும் அந்த ப்ராக்டிசஸ் இன்னும் வரல. So, but when it comes, they may get opportunities. But even the seats are very few seats. Farm D seats also ரொம்ப இதுதான் இருக்குது. அதனால் அவங்க படிக்கலாம். பட் they can seek opportunities abroad rather than in India. ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். அதுக்கு அடுத்தபடியாக நெல்லையிலிருந்து பிரீதா என்ற ஒரு நேயர். வணக்கம், உங்கள் கேள்வி என்ன? வணக்கம் பிரீத்தி, உங்கள் கேள்வி. ஆமாம், என் பையன் வந்து 197.5 மெடிக்கல் கட் ஆஃப் பிசி கம்யூனிட்டி வாங்கிட்டார் சார். சரி. இப்போ வந்து அவனுக்கு எம்பிபிஎஸ் கிடைச்சிருக்கு சார். அது உறுதியாக கிடைச்சுன்னு தெரியும் சார். ஆனால் வந்து மதுரையில இப்போ கிடைக்குமா சார் அவனுக்கு? எல்லாரும் சிவகங்கை கிடைக்கும் அப்படின்றாங்க. நாங்கள் வந்து மதுரை கிடைக்குமாறு கிடைக்கிற மாதிரி ப்ரிஃபர் பண்ணுறோம் சார். பர்டிகுலராக ஒரு ஊரை பற்றி கேட்குறீங்க. சரி, தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்களுக்கான பதிலை பார்க்கலாம். ஜேபி சார், உங்களுடைய பதில். அவர் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறாங்க. மதுரை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கிடைக்காத பட்சத்துக்கு என்ன செய்யலாம் சார்? அதாவது சார், இப்போ வந்து என்ன அப்படின்னா, எப்பவுமே மனுஷனுக்கு ஆசை பார்த்தீங்களா, எல்லாம் ஆசைங்கிறது நான் வந்து எப்பவுமே சொல்லுவேன், சந்தோஷப்படுங்க சார். எப்பவுமே சொல்லுவேன், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் படிக்கிறதே ஒரு வரப்பிரசாதம். இந்த அளவுக்கு 12,000 ரூபாய்க்கு அதில் வந்து இதில் மதுரையா அப்படின்லாம் வேணாம், தயவு செய்து வேணாம். கடிச்சுன்னு எடுங்க. பட் அதில் வந்து உங்களுக்கு மதுரை 197.5 கிடைக்கிறது கஷ்டம். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சிவகங்கை அந்த மாதிரிலாம் கண்டிப்பாக கிடைக்கும். பட் ரொம்ப ஆசைப்படாதீங்க. அதை நான் எப்பவுமே சொல்லுவேன். அதாவது ஒரு மார்க் ஒரு கொஞ்சம் கட் ஆஃப் கம்மியாச்சுன்னா எக்ஸ்பெக்டேஷன் கோஸ் ஹை. நெவர் பி லைக் தட். பி ஹாப்பி அண்ட் கண்டென்ட். இதே போன வருஷம் 197.5 கிடைக்கல, எவ்வளோ மன வருத்தத்தோடு அந்த பையன் உட்காந்துருப்பான். நீங்கள் பாருங்க, நினச்சி பாருங்க. இது வந்து நம்ம யோசிக்கிறது இல்லை. ஸோ தயவு செய்து சொல்கிறேன், பி ஹாப்பி. கிடைக்கிற கவர்மெண்ட் எந்த கவர்மெண்ட் கல்லூரியிலையும் மெடிக்கல் படிக்கலாம். இன்ஜினியரிங் மாதிரி ஒரு காலேஜுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதே கிடையாது. மெடிக்கல் பொறுத்த வரைக்கும் எந்த கவர்மெண்ட் காலேஜில் படித்தாலும் உங்களுக்கு வாய்ப்புகள் ஈக்குவல். அதே மாதிரி ஃபேக்கல்ட்டி, அதே மாதிரி சிஸ்டம் தான். ஸோ தைரியமாக எங்கே கிடைச்சாலும் மனசோட நல்லா பண்ணுங்க. ஒரு நல்ல ப்ரொஃபஷன், ஒரு நல்ல சேவை மனப்பாடோட நீங்கள் படிங்க. நன்றி சார். இன்னொரு ஃபேஸ்புக் கொஸ்டினை பார்த்துலாம். கிஷோர் அப்படிங்கிறவர் சொல்கிறாரு, ஜேபி சார்ட்ட தான் பர்டிகுலராக இதுக்கான ஆன்சரை எதிர்பார்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவருடைய கட் ஆஃப் வந்து 166.25 எம்பிசி கேட்டகரியில் வராரு. விச் கோர்ஸ் இஸ் பெஸ்ட், மெக்கானிக்கல் ஆர் ஐடி ஆர் சிஎஸ்சி அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஜேபி சார், உங்களுடைய பதில்.
இல்லை, அதாவது ஃபஸ்ட்டு வந்து கல்லூரி தான் முக்கியம்னு சொல்லுவேன் சார். இன்ஜினியரிங்கில் இன்றைக்கி வந்து ஒரு கம்பெனி கோர்ஸை தேடி தான் போகிறாங்க. நான் கல்லூரி தேடி தான் போகிறாங்க. எந்த கம்பெனி கோர்ஸை தேடி போகிறாங்க? கண்டிப்பாக கிடையாது. ஸோ இன்றைக்கி வந்து அது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் புரிஞ்சுக்கணும். கிவ் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் டு காலேஜ். விச் காலேஜ் இஸ் கோயிங் டு ப்ரொவைட் யூ மோர் தென் சிலபஸ். நான் தான் இந்த ப்ரோக்ராமில் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். நம்முடைய சிலபஸுக்கும் இண்டஸ்ட்ரி நீடுக்கும் கேப் ஜாஸ்தி ஆகிடுச்சு. எந்த கல்லூரி இனிமேல் சிலபஸை தாண்டி சொல்லி தர போகிறாங்களோ, எந்த மாணவன் சிலபஸை தாண்டி கற்றுக்க போகிறானோ இன்ஜினியரிங்கில், அவனுக்கு தான் வேலை வாய்ப்பு நிறைய உருவாக போகிறது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நல்ல கல்லூரி எடுங்க. அடுத்த கல்லூரியில் படிக்கும்போது வந்து நான் வந்து பெஸ்ட் சாய்ஸஸ் அப்படின்னு ஃபியூச்சர் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், ட்ரிபிள் இ, சிவில், ஐ பிளேஸ் மை கார்ட்ஸ். அடுத்தது மெக்கானிக்கல். இந்த நாளுக்கு தான் நான் மேஜர் ஆப்ஷன்ஸ் கொடுப்பேன். எது அவங்களுக்கு பிடிக்குதோ அது கண்டிப்பாக எடுத்துக்கலாம். நன்றி சார், தொடர்ந்து பேசலாம். நேற்றிலே ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு இன்னும் கூட பல ஆலோசனைகளை பார்க்கலாம். இது யூரோப் ஸ்டடி சென்டர் வழங்கும் என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம். இணைந்து வழங்குவோர் SSM காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், சாய் இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஹெர்பலையா டயபெட்டிஸ் மற்றும் பெரியார் மணியம்மை யூனிவர்சிட்டி. நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். யூரோப் ஸ்டடி சென்டர் வழங்கும் என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம். இணைந்து வழங்குவோர் SSM காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், சாய் இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஹெர்பலையா டயபெட்டிஸ் மற்றும் பெரியார் மணியம்மை யூனிவர்சிட்டி. தற்பொழுது தர்மபுரியிலிருந்து தங்கம் என்ற ஒரு நேயர் தனது கேள்வி கேட்கின்றார். வணக்கம் தங்கம், உங்கள் கேள்வி. சார், நாங்கள் எங்கள் பையன் +2 முடிச்சிருக்காங்க சார். சரி. BS அக்ரி எந்த ஸ்டேட்ல வேணாலும் படிக்கலாங்களா? சரி. கட் ஆஃப் வந்து 184 இன்ஜினியரிங் காலேஜ். இன்ஜினியரிங்க்கு டாப் லெவல்ல எங்களுக்கு கிடைக்குங்களா டாப் காலேஜ்ல? சரிம்மா, தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்களுக்கான பதிலே பார்க்கலாம். திரு ஜெயபிரகாஷ் காந்தி, அக்ரிகல்ச்சர் படிக்கிறது எந்த ஸ்டேட்ல வேணாலும் படிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதே மாதிரி 184க்கு டாப் லெவல் காலேஜஸ் வருமானு கேட்குறாங்க. ரெண்டுக்குமான பதில்? இல்லை, அதாவது அக்ரிகல்ச்சர் எல்லா காலேஜுமே படிக்கலாம் அப்படின்னா, பட் அகைன் நல்ல கல்லூரியில் படிக்கலாம். நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க, சார் நான் பக்கத்து கர்நாடகாவில் போய் படிக்கிறேன். இது மாதிரி நிறைய ஆல்மோஸ்ட் எவ்ரி டே தேர் சம் கொஸ்டின்ஸ் ஆர் அரைசிங். பட் நான் ஸ்டில் அட்வைஸ், ப்ளீஸ் டூ இட் இன் தமிழ்நாடு. நாளைக்கு வந்து நம்ம வந்து தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஜாப் ஏன்னா இன்றைக்கி வந்து அக்ரிகல்ச்சர் BSc அக்ரி படித்தா 20% கவர்மெண்ட் ஜாப், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப், 50% வந்து பேங்க் ஜாப், 30% ஹையர் ஸ்டடீஸ் போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் படிக்கிறது தான் பெட்டர். 185க்கு வந்து டாப் லெவல் காலேஜஸ் வந்து டாப் 50 காலேஜஸ் கிடைக்கிறது கஷ்டம். நான் எப்பவுமே சொல்வேன், இன்ஜினியரிங்கில் வந்து உங்களை டாப் லெவல் காலேஜஸ் வேணும்னா அண்ணா யூனிவர்சிட்டி ரேங்க் போட்டோம்னா ஓவரால் ரேங்க் 25,000க்குள்ளே இருந்துச்சுன்னா யூ வில் கெட் இன் டு டாப் காலேஜஸ். சரி, அடுத்ததாக வெள்ளூர்ல யஷ்வந்த் என்ற ஒரு நேயர். வணக்கம் யஷ்வந்த், உங்கள் கேள்வி. ஹலோ சார், நான் JP சார் கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம். சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பற்றி கேட்கணும் சார். சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் நல்லா இருக்குமா? இன்டகிரேட்டட் கோர்ஸ். சரி, இன்டகிரேட்டட் பற்றி கேட்குறீங்க. தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்கள். JP சார், உங்களுடைய பதில். சார், இது மாதிரி இந்த MSc கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, MSc சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், MS இன் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், இந்த மாதிரி டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் டீம் யூனிவர்சிட்டிஸ் ஆர் ஆஃபரிங், இன்க்ளூடிங் நம்ம வந்து அண்ணா யூனிவர்சிட்டிலையும் MSc கம்ப்யூட்டர் டெக்னாலஜி இது மாதிரிலாம் கொடுக்குறாங்க. பட் வந்து இல்லை படிக்கிறது அப்படின்னா ஃபஸ்ட்டு நல்ல கல்லூரியெல்லாம் படிக்கலாம், தப்பு கிடையாது. பட் ஒன்று நல்லா ரிமெம்பர் பண்ணிக்கோங்க, இஃப் யூ ஆர் டூயிங் MSc இந்த மாதிரி இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம்ஸ், மேக் ஷுர் யூ ஷுட் கெட் பிளேஸ் வித்தின் தி கேம்பஸ்லேயே பிளேஸ் ஆயிடணும். ஏன்னா நீங்கள் வந்து நாளைக்கு ஹையர் ஸ்டடீஸ் இப்போ MEO MTechோ பண்ணணும்னா நீங்கள் பண்ணலாம், டீம் யூனிவர்சிட்டிஸில் எல்லாம் பண்ணலாம். பட் யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் டீச்சிங் ஜாப். யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் டீச்சிங் ஜாப் when you do integrated program. AICT is very clear. All India Council of Technical Education is very clear about this. அப்போ வந்து நீங்கள் டீச்சிங் ஜாப் வர முடியாது. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக கார்ப்பரேட் பிளேஸ்மெண்ட் தான் இருக்கணும். கார்ப்பரேட் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் கேம்பஸில் பிளேஸ் ஆனதான். இது கேம்பஸில் பிளேஸ் ஆகாமல் வெளியே வந்து ஜாப் தருறது வெரி நெக்ஸ்ட் இம்பாசிபிள் ஃபார் MSc ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு சூஸ் பண்ணுங்கள். சார், என்னால் முடியும், கேம்பஸில் பிளேஸ் பண்ண முடியும், நான் சூஸ் பண்ணுற காலேஜ் வந்து டாப் பிராண்டட் காலேஜஸ், நிறைய IT கம்பெனிஸ் வராங்க, நான் அதில் பிளேஸ் ஆக முடியும், அப்படி இருந்துச்சுன்னா தாராளமாக சேரலாம். நன்றி சார். அடுத்ததாக ஒரு ஃபேஸ்புக் கொஸ்டின் பார்த்துடலாம். நிகேஷ் முரளிதரன் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்குறாரு. மை கட் ஆஃப் இஸ் 197.25, which is the best course அப்படின்னு கேட்குறாரு. மெட்டலர்ஜி, மெட்டீரியல் சயின்ஸ், இந்த ரெண்டில் எது அப்படிங்கிறாரு. டு ஹேவ் டு டூ மாஸ்டர்ஸ், இந்த ரெண்டில் ஒன்று ஏதாவது எடுத்தோம்னா மாஸ்டர்ஸ் வந்து படிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ராமச்சந்திரன் சார், உங்களுடைய பதில். கண்டிப்பாக இவங்க he can take both. I mean any one of that, meteorology or material science. Okay. Masters போனால் IISc both better because IISc has got a better courses in master level, and if he completes masters in IISc அவங்களுக்கு நல்ல ஸ்கோப் இருக்குது. ஈவன் he can go for research PhD பண்ணலாம், இமீடியட்டாக அப்ராட் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. a lot of the best research institutions are looking for bright scientists from IISc and IIT.
பட் இருந்தாலும் கூட மெட்டலர்ஜி மெட்டீரியல் இதுக்கெல்லாமே வந்து லிமிட்டட் தான் ஜாப் வேகன்சிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது உண்மையா சார்? அது உண்மைதான். பிகாஸ் ஆனால் இன்றைக்கி வந்து மெட்டலர்ஜி பார்த்தீங்கன்னா இப்போ இவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓப்பனிங் அப் நவ். பிகாஸ் இன் மோஸ்ட் ஆஃப் திங் த காம்போசிட் மெட்டீரியல்ஸ் அண்ட் இதுதான் நிறைய இருக்கிறதுனால இவங்க இப்போ நல்லா ரிசர்ச் பண்ணாங்கன்னா ஹி கேன் கெட் இன்டு எ பெட்டர் கம்பெனி. MNC companies are now looking for a lot of material related research is going on. ஆனால் அவங்க நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். பட் நாட் வித் UG. பியாண்ட் BG they should go. ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். அடுத்ததாக ஒசூர்ல இருந்து பிரகாஷ் என்ற ஒரு நேயர். வணக்கம் பிரகாஷ், உங்கள் கேள்வி. சார், நான் வந்து இன்ஜினியரிங் முடிச்சு 2013 முடிச்சிட்டு இன்ஜினியரிங். சரி சரி. இப்போ வந்து நான் ஆன்லைன் டியூட்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சரி. ஆன்லைன் டியூட்டர்னா USA அண்ட் கெனடியன் ஸ்டூடெண்ட்க்கு ஆன்லைன் டியூட்டர் பர்டிகுலர்லி மேத்தமெட்டிக்ஸ் தான் எடுத்துட்டு இருக்கேன். சரி. ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து டீச்சிங் ஃபீல்டில் தான் போகணும்னு இருக்கேன். அதான் என்ன, அதாவது மேத்ஸ் ஃபீல்டில் போகிறதா இல்லைனா ME பண்ணுறதான்னு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. சரி, தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்களுக்கான பதிலை பார்க்கலாம். திரு ஜெயபிரகாஷ் காந்தி, உங்களுடைய பதில் இந்த கேள்விக்கு. இல்லை, பிகாஸ் ஆல்ரெடி இஸ் டூயிங் இன் ஆன்லைன் டியூட்டராக இருக்காங்க, மேக்ஸுக்கு பண்ணலாம். பட் நான் வந்து என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ வந்து ஈவன் டாப் IITs இருக்கட்டும், இல்லை அது வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸில் தே ஹவ் மாஸ்டர்ஸ் டிகிரி ரிலேட்டட் டு மேத்தமேட்டிக்ஸு. இங்கே சென்னையில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னை மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டியூட் ஆஃபர்ஸ் மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராம்ஸு. அந்த மாதிரி மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராமில் தே கேன் ஜாயின் அண்ட் தே கேன் கோ அபவுட் இட் இன் அண்ட் கண்டினியூ இன் மேக்ஸு. இல்லைனா நீங்கள் ME பண்ணலாம். ME பண்ணது ஒன்றும் தப்பு கிடையாது. பட் நீங்கள் மேக்ஸில் ஆல்ரெடி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுனால ஃபர்ஸ்ட் சாய்ஸ் would be to do என்னால். பட் அந்த கேட் எக்ஸாம் எழுதி அதில் வந்து இது பண்ணலாம். இல்லை வந்து நீங்கள் ஜாம் எக்ஸாம்னு ஒன்று நடத்துகிறாங்க, அதாவது ஜாயிண்ட் அட்மிஷன் டெஸ்ட் ஃபார் MSc அப்படின்னு IITs நடத்துகிறாங்க. அங்கே வந்து MSc மேத்தமேட்டிக்ஸ் மாதிரி இல்லை, அது ஈவன் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் ஆர் எலிஜிபிள் ஃபார் தோ தி BSc ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் எலிஜிபிள். பட் நார்மலி வந்து ஈவன் ஐவ் சீன் ஸ்டூடெண்ட்ஸ் BE ஸ்டூடெண்ட்ஸ் ஹவ் கான் இன்டு இட் அண்ட் டன் MSc ஃபிசிக்ஸ் எல்லாம். இன்ஜினியரிங்கில் எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சுட்டு MSc ஃபிசிக்ஸ் எக்ஸாம் எழுதிலாம் போயிருக்காங்க. ஸோ அப்படியே அவங்க வந்து மேக்ஸ் எடுத்துகிட்டு போகலாம். பிகாஸ் ஆல் தி IITs ஆஃபர்ஸ் MSc லெவலில் மேக்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, ஃபிசிக்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, கெமிஸ்ட்ரி ஆஃபர். அந்த மாதிரி ஒரு சாய்ஸ் எடுத்துகிட்டு அவங்க கண்டிப்பாக போகலாம். சேலத்திலிருந்து நிகழ்ச்சியில் நேரலையில் இணைந்து பல்வேறு விதமான கேள்விகளுக்கு சிறந்த முறையில் ஆலோசனைகள் வழங்கியமைக்காக திரு ஜெயபிரகாஷ் காந்தி மிக்க நன்றி. அதேபோல் அரங்கத்திற்கு வந்து மாணவர்களது கேள்விகளுக்கு சிறந்த முறையில் கல்வி ஆலோசனைகள் வழங்கியமைக்காக மிக்க நன்றி டாக்டர் ராமச்சந்திரன். நன்றி. நேர்களை நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியில் இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி பற்றி உங்களது கருத்துக்களை என்ன படிக்கலாம் @ns7.tv என்ற மெயில் ஐடிக்கு நீங்கள் மெசேஜ் வாயிலாக அனுப்பலாம். அதேபோல் ஃபேஸ்புக்கில் கூட நீங்கள் உங்களது கேள்விகளை தொடர்ந்து பதிவு செய்து கொண்டே இருக்கலாம். அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் இதற்கான பதிலையும் நாம் பார்க்கவிருக்கின்றோம். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து இனி வினாவிடை பரிசு பகுதியும் இப்பொழுது பார்க்கலாம். நேயர்களிடம் செய்தி தொடர்புடைய பொது அறிவுகள் கேள்விகள் எல்லாம் கேட்கப்பட்டு அதற்கான பதிலும் சரியாக அளிப்பவர்களுக்கு தலா 2000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு பரிசு பொருளும் வழங்கப்பட இருக்கிறது. RMKV இந்த நிறுவனம் இந்த பரிசு கூப்பன்களை வழங்குகிறார்கள். அதேபோல் இன்றைய நிகழ்ச்சியின் கேள்வி இப்பொழுது பார்க்கலாம். முல்லை பெரியாறு அணையில் மூவர் கண்காணிப்பு குழு எப்போது ஆய்வு மேற்கொள்ள உள்ளது? உங்கள் பதில்களை SMS, வாட்ஸ்அப் மற்றும் மின்னஞ்சல் மூலம் அனுப்பலாம். SMS மூலம் பதில் அனுப்ப விரும்புபவர்கள் 566777 என்ற எண்ணுக்கு News7 ஸ்பேஸ் உங்களது பெயர் ஸ்பேஸ் வினாவுக்கான விடையை டைப் செய்து அனுப்பவும். வாட்ஸ்அப் மூலம் பதிலளிக்க விரும்புவோர் 77083 3537 என்ற எண்ணுக்கு உங்கள் பதில்களை அனுப்பலாம். மின்னஞ்சல் மூலம் வினாவுக்கு பதிலளிக்க விரும்புவோர் vvp@ns7.tv என்ற முகவரிக்கு உங்கள் பதில்களை அனுப்பி வைக்கலாம். ஒன்றுக்கும் அதிகமானோர் சரியான பதிலை அனுப்பும் பட்சத்தில் குலுக்கல் முறையில் தேர்வு செய்யப்பட்டு 2000 ரூபாய் மதிப்புள்ள பரிசு கூப்பன் வழங்கப்படும். நேயர்களே, யூரோப் ஸ்டடி சென்டர் வழங்கிய என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் நிகழ்ச்சி இதுடன் நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சி இணைந்து வழங்கியோர் SSM காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், சாய் இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஹெர்பாலயா டயபெட்டிஸ் மற்றும் பெரியார் மணியம்மை யூனிவர்சிட்டி. வணக்கம்.